எனக்கு ஹொஸ்டாங்களே. அஸ்கு ஓகே தானே ஹாஸ்ட் நினைக்கிறேன். சரி, ஸ்கிரீன் கிளியர் ஆயிக்கிறா? ஓ கிளியர் ஆயிக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணவா அப்ப? ஓ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குறா பிள்ளைகள்? ஓகே, சரி. ஜியோகிரஃபில வந்து பிசிக்கல், ஹியூமன், ப்ராக்டிகல்னு சொல்லி 3 பார்ட் இருக்கிறதானே. பேப்பர் மாடல் எப்படி வார், எந்த மாதிரி, அதுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு எல்லாம் முன்னைய கிளாஸ் எல்லாம் நாங்க எல்லாம் பார்த்தேன். அப்படித்தானே? பேசுறல்ல, பரவாயில்ல. சவுண்ட் கேட்கலாட்டி மட்டும் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நாங்க வந்து ப்ராக்டிக்கல் பார்ட்ல வர ஸ்டெட்டிஸ்டிக் புள்ளி விவரவியல் பாட்டு பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? இந்த பாட்டுல நிறைய பேர் வந்து செய்யாமலுக்கு அவாய்ட் பண்ற, கஷ்டம் கொஞ்சம் பிரியாகினாலும் ஃபுல் மார்க்ஸ் போற, அப்படி இப்படி என்று சொல்லி ரீசன் சொல்லி செய்யாமலுக்கு விடுற. ஆனா ஜிபிஎஸ் ஆர்எஸ் கேள்வி கேட்கிறதானே, அந்த கொஸ்டினை விட இந்த பார்ட் செய்யறது தான் ஈஸி. ஏண்டா ஒரே பேட்டர்ன் தான் திரும்ப திரும்ப வரப்போற. பட்டவ ஏழுமானவங்க செய்யுங்க, நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்ல. சரியா? ஏழுமானவங்க ஃபுல் எஃபெக்ட இந்த ஃபுல்லா செய்ய பாருங்க. சரியா? ஓகே. Okay. சரி. அண்ட் வந்து இன்னும் நீக்கிறது வந்து கொஞ்சம் நாள் தானே. இந்த டைம்ல வந்து இந்த டைம் தான் உங்களோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருக்க போற. தெரியும் தானே, அந்த செஷன் எனக்கு தெரியும், அது ஈஸி தானே, அப்படி இப்படி என்று சொல்லி படிக்காம மட்டும் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுறேன். இந்த டைம்ல நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டு முயற்சி கொடுக்குறோ அந்த மாதிரி தான் உங்களோட ஃபைனலுக்கு பேப்பருக்கு லேசா கஷ்டமானு சொல்லி வரும். அடுத்தது ஜியோகிரபி பாடம் தான் நல்லா லாஸ்டா நடக்க போற பாடம். அதால கொஞ்சம் எல்லாத்தையும் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. படிக்கிறது ஜியோகிரபி லேசி. சரியா? என்ன மட்டுக்கு நீங்க ப்ராக்டிஸ் செய்தோ, பேப்பர் செய்தோ, கைடுகளை நல்லா பாருங்க, மேப்பை குடிச்சு பாருங்க, எட்ஸெட்ரா. எப்படி சரி நல்லா படிச்சு கொள்ளுங்க. உங்களோட லைஃப் நீங்க நினைச்சா மட்டும்தான் ஃபியூச்சரை மாத்துறது கேளு. சரி, நாங்க குயிக்கா வந்து பாடத்துக்குள்ள வருவோமே. சரியா? ஓகே. கதைங்க, கிளாஸ்ல பேசுங்க. டவுட் என்ன சரி டவுட்கள் இருந்தா கேளுங்க. நான் என்ன சரி பேசிக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் என்று சொன்னா சொல்லுங்க. அப்பதான் கிளாஸும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிக்கும், உங்களுக்கும் விளங்கும். தெரியாதகளை நீங்க என்கிட்ட கேட்டு கேளுமா ஆயிக்கும். சரி. இப்ப எங்களுக்கு வந்து இந்த செக்ஷன்ல வந்து சில கெஸ்ஸிங் சீக்கிர புள்ளி விவரவியல் பாட்டுல அப்படின்னு சொன்னா விலகல் கிராஃப் வரையலும், கூம்பக கிராஃப், பிரிக்கை கிராஃப், இரட்டை பார் வரைவுகள் வரையலும் என்று சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கிற. இதுல வந்து இதுதான் வருமென்று இல்ல, ஆனா 65% மாதிரி இது வரையலும் என்று சொல்லி நாங்க நம்புறேன். அதுல வந்து விலகல் வரைபடத்துக்கு கொஞ்சம் கூடவாவே சான்ஸ் இருக்கிற. இரட்டை பார் வரைவு வந்து ரீசெண்டா கொஞ்சம் வரவே இல்லை. அப்ப விலகலோட சேர்த்து இன்னும் மத்த 3ல இது சரி ஒன்று வரையலும் என்று சொல்லி நாங்க கெஸ் பண்றேன். சரியா? சரி, கொஸ்டினுக்குள்ள போவோம். எந்த சரி டவுட் இருந்தா ஒரு செட் முடிஞ்சதுக்கு பிறகு கேளுங்க. வாய்ஸ் கிளியர் இல்லாட்டி அப்பப்ப சொல்லிக் கொள்ளுங்க. சரியா? சரி, இந்த சரி வாயை திறந்து செல்லுங்கள. ஓகே. சரி, இந்த வாய்ஸ் ஸ்ட்ரக் இல்லாமலுக்கு கிளியரா வருகிறது தானே? மூன்று செல்லுங்க. தலையாட்டினாலும் விலங்குகள் எனக்கு செல்லுங்க. சரி, ஸ்கிரீனும் கிளியரா? பேப்பர் உங்களுக்கு கிடைச்சதானே? சரி, இப்ப நாங்க வந்து கேள்வியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல சொல்லிக்கிது, இலங்கையில கடந்த சில ஆண்டுகள்ல சேகரிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பாக அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கிறார். அதுல வந்து 2010 இருந்து 2019 வரையான ஆண்டுகள்ல எவ்வளவு பேர் வந்தேன்னு சொல்லி, சுற்றுலா பயணிகள் எத்தனை பேர் வந்தேன்னு சொல்லி தந்திருக்கிற.
ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி விலகல் கோட்டு வரைபடம் ஒன்றை வரைந்து காட்டுக அப்படின்னு சொல்லி கேள்வி வந்திருக்கிற. சரியா? விலகல் கோட்டு வரைபடம் என்று சொல்லியது வந்து விலகல் வரைபத்தை நாங்க விலகல் கோட்டு வரைபடம் என்று சொல்லி சொல்லுற. விலகல் என்று சொன்னா என்னன்னு தெரியுமா யாருக்கு? சரி, இந்த பாட்டை செய்யறே இல்லைன்னு சொல்லி இப்ப முடிவு எடுத்திக்கிறாதான் பேசுறல, அப்படியா? பேசுற இல்ல, உண்ணாவிரதம் மாதிரி நாங்க மௌன விரதம் மீக்கிறேன்னு சொல்லி நீங்க எல்லாம் முடிவு எடுத்திக்கிறேன். நானே பேசுறேன் அப்ப. சரியா? விலகன்னு சொல்ற என்னண்டா? ஓம் இல்ல, என்ன என்ன இது? சரி, நானே சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. விலகல்னு சொல்றது வந்து எது சரி ஒரு தரவு பரம்பரையோட ஒரு தரவுக்கும் அந்த தரவோட சராசரி பெருமானத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை தான் நாங்க விலகல் என்று சொல்லி சொல்லுற. அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் இடை பத்தி தெரியும் தானே, சராசரி அவரேஜ்னு நாங்க சொல்றேன். அப்ப சராசரின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தரவு தொகுதியிட எல்லா பெருமானங்கள் அந்த கூட்டுத்தொகையும் தரவுகள் அந்த மொத்த எண்ணிக்கையால வகுக்கிறதால அந்த கிடைச்சக்கூடிய ஒரு பெருமானத்தை தான் நாங்க இடைன்னு சொல்லு சராசரி காண்றது. எல்லாருக்கும் தெரியும் தானே சராசரிக்கான? எஸ் ஓ நோ? தெரியும். சரி, இப்ப நாங்க ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்க பாத்துக்கொள்ளுங்க. 2 3 8 8. சரி, டைப் பண்றது என்னமோ ஆகுது. சரியா? 2 3 8. அந்த 8 வராது. என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரியா? பாத்துக்கொள்ளுங்க. 2 3 8 8 10 11 சொல்லி 1 2 3 4 5 6 தரவுகள் தரப்பட்டிருச்சு. இப்ப இப்படி வந்தா, இப்படி ஒரு தரவு தந்தா இதுல இடையை நாங்க எப்படி காண்ற? இடைன்னு சொன்னா சராசரி. சராசரி எப்படி காண்றீங்க? தரவிட பெருமானங்களோட எண்ணிக்கையை வகுக்கணும். எல்லாம் சரி சொல்லுங்க. ஓ சரி, அப்படி என்று சொன்னா 2 சக 3 சக 8 சக 8 சக 10 சக 11 சொல்லி பார்த்து அந்த பெருமானத்தை மொத்தம் 6 தரவு தந்திருச்சதால 6ஆல பிரிக்கணும். இப்படித்தான் நாங்க என்னத்தை காண்ற? இதையே காணுற. சரியா? இப்ப இதுல கூட்டினா எத்தனை வர? 2 3 8 8 8 10 11 கூட்டினா எத்தனை வர? 42. 42 பிரிச்சோம் நாங்க 6ஆல. பிரிச்சா எத்தனை வரும்? 7ன்ற ஒரு பெருமதி வரும். 7. அப்ப அந்த கேக்கலடா. 2 3 8 8 அது பக்கத்துல இருக்கிறது என்ன? 6. 10 10 10 11. 2 3 8 8 10 11. இப்ப இந்த தரவுட சராசரியா வந்தீங்களுக்கு 7 வந்து அதுவும் ஓகேயா? இப்ப நாங்க பார்க்கணும் எங்களுக்கு சராசரியா தேவை இல்ல. எங்களுக்கு தேவை வந்து என்னத்த? விலகல் வரைபடம் வரைகிறதுக்கு எங்களுக்கு தேவை விலகல். சரியா? அப்ப விலகல் காண்ற எப்படி என்று சொன்னா விலகல் என்று சொல்ற வந்து இப்ப நாங்க 2 3 8 8 அதே மாதிரி எங்களை 10 11 அடுத்தது வந்து 11 இதுல இருந்து நாங்க கண்ட சராசரிய கழிச்சணும். இந்த ஒவ்வொரு தரவுலையும் தரப்பட்ட இந்த தரவுல இருந்து சராசரிய கழிக்கணும். சராசரி எங்களுக்கு எவ்வளவு வந்து 7 வந்து, அப்படித்தானே? அந்த சராசரிய கழிச்சா வார ஆன்சரை தான் நாங்க என்னன்னு சொல்ற? விலகல்னு சொல்லு. இப்ப 2ல 7 போனா என்னத்த? -5. 3ல 7 போனா -4. 8ல 7 போனா 1. 8ல 7 போனா 1. 10ல 7 போனா 3. 11ல 7 போனா 4. இதைத்தான் நாங்க என்ன சொல்ற? விலகல்னு சரி. இப்ப இந்த ப்ளூ கலரால் எழுதி அந்த கழிச்சு வர அந்த பெருமானத்தை தான் நாங்க என்னன்னு சொல்ற? விலகல் என்று சொல்லி. இப்ப விலகல் காண்றபடின்னு விளங்கினா
தரப்பட்ட தரவுல இருந்து இடையிட பெருமானத்தை கழிச்சா வார அந்த ஆன்சரை தான் நாங்க என்னன்னு சொல்லுற விலகல்னு சொல்லுற. அதுவும் ஓகேயா இப்ப? ஆம் டீச்சர். கிளியரா இது. சரி, இப்ப நாங்க இந்த கொஸ்டனுக்குள்ள வருவோம் பாருங்களேன். இப்ப இந்த கேள்வியில எந்த சொல்லிக்கிற விலகல் வரைபடம் வரைய சொல்லிக்கிற. இப்ப எங்களுக்கு தரவு சந்திக்கிற தானே. எது தரவு? 654 2010 654 2011 856 1005 1097 சொல்லி எங்களுக்கு என்ன தந்திக்கிற எக்ஸ் பெருமானம் தந்திக்கிற. இப்ப நாங்க என்னத்த ஃபர்ஸ்ட் காணணும்? அப்ப விலகல் கோட்டு வரைபடம் வரையணும் என்று சொன்னா என்னத்தைய காணணும்? இடைய காணணும். ஃபர்ஸ்ட்ல நாங்க இடைய காணணும். இடைய கண்டு அந்த பெருமதியில இருந்து இடையிட பெருமதியை கழிச்சு வாரதிட பெருமதி தான் என்னத்த விலகல். விளங்கினா? அந்த விலகலுக்கு தான் நாங்க வரைபடம் வரைய போறோம். விளங்கிட்டா? ஆம் டீச்சர். ஓமண்டு சரி சரி செய்யுங்க, பேசுங்க, நீங்க பேசுங்க. சரியா? சரியா? ஓ மிஸ். ஓகே. சரி, இப்ப பாருங்க. இதுல இதிட இடைய காண்றதுக்கு நாங்க 654 856 1005 இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா கூட்டணும். விளங்கினா? இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும்? கூட்டணும். நான் உங்களுக்கு லேசிக்கு நான் கூட்டி எல்லாம் வச்சு தான் நிக்கிறேன். சரியா? இது நீங்க பாத்துக்கொள்ளுங்க. இப்ப 654 856 1005 1274 இது எல்லா பெருமதியையும் கூட்டினா ஒரு தொகை ஒன்று வரும். 15,527 என்று சொல்லி ஒரு பெருமதி ஒன்று வரும். சரியா? அப்ப அத நாங்க என்ன செய்யணும்? எத்தனை தரவு தந்திக்கிறோம் அந்த பெருமானத்தால பிரிச்சால் தான் எங்களுக்கு இடையே காணியலும். கிளியரா புள்ளியல் பேசுறது? ஓ மிஸ். அப்ப பேசுங்க. சரியா? மொத்தம் 10. எத்தனை தரவு தரப்பட்டிருக்கிறீங்கன்னு 10 தரவுகள் தரப்பட்டிருக்கிற. அப்ப 15,527 நாங்க 10ஆல பிரிச்சா 1552.7 என்று சொல்லி ஒரு பெருமதி வரும். அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்லுற? இடை என்று சொல்லி சொல்லுற. விளங்கினா? விளங்கினு சொல்லுறாங்க. சரி, அப்ப பாப்போம். இங்க இடை தந்திக்கிற பாருங்க. 15,527 எல்லாத்தையும் கூட்டி வர அந்த பெருமதி. அதை நாங்க 10ஆல பிரிச்சு எத்தனை எண்ணிக்கை தந்துச்சு அதால பிரிச்சு எத்தனை ஆன்சர் எங்களுக்கு 1552.7 என்று சென்ற ஒரு பெருமதி ஒன்று அதுவும் கிளியர் தானே? சரி, நீங்க பேசுறாங்க இல்ல, நானே சொல்லுறேன். அடுத்த விஷயம் பாருங்க. இப்ப விலகல் எப்படி காண்ற? தரப்பட்டிக்கிற அந்த தரவுல இருந்து எதை கழிச்சணும்? அப்படின்னு சொன்ன என்னது? இடைய கழிச்சணும். அப்படித்தானே? இடைய கழிக்கணும். இடைய கழிச்சு வர்றதுதான் விலகல்னு சொல்லுவோம். 654 இருந்து தரவுல இருந்து தான் இடைய கழிச்சணும். இடையில இருந்து நாங்க தரவை கழிச்ச போறதில்ல. எப்பயுமே தரவுல இருந்து இந்த தரவுல இருந்து தான் நாங்க இடைய கழிக்கிற. அப்ப 654 இருந்து 1000 நான் லேசைங்க அட்டவணையில போட்டே வச்சுக்கிறேன். அப்ப உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி. சரியா? 654 1552 இந்த இடையிட பெருமானத்தை நாங்க என்ன செய்யணும்? கழிக்கிற. சரியா? இடையிட பெருமானத்தை நாங்க கழிக்கிற. கழிச்சு வாரதிட பெருமதி தான் விலகல். இப்ப நாங்க கிராஃப் வரையத இந்த விலகலுக்கு தான் நாங்க கிராஃப் வரைய போற. விளங்கினா? இந்த விலகலுக்கு தான் நாங்க கிராஃப் வரைய போற. இப்ப ஸ்கிரீன் கிளியர் இல்லையா? சரி சரி. இப்ப விலகல் வரைபடம் வரையறது எப்படி என்று சொன்னா, யாரையோ கிளியர் இல்லன்னு சொல்லி போட்டிக்கிறே. அப்ப
சரி பாப்போமே. இப்ப வரைவு வரைய கிட்ட வந்து பார் வரைவு மாதிரி தான் இதுவும் வரையுது. எப்படி என்று சொன்னா எல்லா பார் வரை நார்மலா பார் கிராஃப் வரைத மாதிரி தான் வரையுது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யணும்? தலைப்பு போடணும். தலைப்பு போடுற, மூலம் போடுற, இது கட்டாயம் தானே. அதோட நிலை குத்தச்சில என்னத்தையே போடணும்? பெருமானங்களை போடணும். கிடையச்சில் என்னத்தை? அந்த ஆண்கள் தர படிச்சு அந்த தரவு என்னமோ அதை போடுற. இங்கிட்ட என்னத்தை பார்க்கணும்? இந்த பார்கள் வந்து சமனா காணப்படணும். பார்கள் அந்த அகலம் வந்து சமனா காணப்படணும். பார்களுக்கு இடையிலான இடைவெளி அது என்ன செய்யணும்? அதுவும் சமனா காணப்படணும். அவ்வளவுதான் நீங்க நாங்க எதிர்பார்க்கிற விளங்கினா. அடுத்தது வந்து இது என்னது? பெருமதி. இது வருடம் என்று சொல்லியும் இது வந்து என்னது? இது விலகல் என்று சொல்லியும் நாங்க அச்சுகளுக்கு பெயர் குறிப்பிடணும். அவ்வளவு தான் நீங்க என்னட்ட எதிர்பார்க்கிற. அதுக்கு பிறகு நீங்க வரைதத்துக்கு சரியா பிள்ளையான்னு சொல்லி மார்க்ஸ போடணும். விளங்கினா? டீச்சர் மைனஸ்ல வந்தா கீழே அதுதான் அது நான் தான் சொல்ல. இப்ப மைனஸ்ல வந்தா வந்து அது சராசரியை விட குறைவா காணப்படுகிறது. அப்ப அதே எல்லாமே இங்கல வரப்போற கீழுக்கு பாரு. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல வந்து எங்களுக்கு இங்கல தரவுல வெயிட். இப்ப இங்கல தரவுல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல 2010 -898.7 சொல்லி வந்து. அப்ப இங்கல கிராஃப்ல பாருங்க இப்படி வரைஞ்சிக்கிறேன் 898 சொல்லி இங்கிட்ட வரைஞ்சிக்கிறேன், மைனஸ்ல வரைஞ்சிக்கிறேன். இங்கல நாங்க மைனஸ்ல எடுத்த பெருமதிகள் எல்லாம் மைனஸ்ல இருக்கிற இந்த பெருமதிகள் எல்லாம் வந்து எங்கல கீழுக்கு வரப்போகுது. விளங்கினா? பூச்சத்துக்கு கீழே வரதே மைனஸ், அப்ப அதெல்லாம் கீழுக்கு வரப்போகுது. அதே நேரம் இந்த பிளஸ்ல இருக்கிறது எல்லாம் எங்க வரப்போற? மேல வரப்போற. அவ்வளவுதான் நீங்க நடிக்கிறது, வேற ஒன்றும் இல்ல. விளங்கினா? இனத்தை உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற என்ன விஷயம் என்று சொன்னால், நீங்க தலைப்பு போட்டிக்கிறா, சரியா? மூலம் போட்டிக்கிறா, இந்த பார்களுக்கு இடையில இடைவெளியை நீங்க சமனா பேணிக்கிறா, பார்களோட அகலம் எல்லாம் சமனா காணப்படுகிறா, இந்த கிடையச்சில காலங்கள் இதுல வந்து பெருமானங்கள் போட்டு அதுகளுக்கு பெயர் குறிப்பிட்டிருக்கிறா. அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கிற. விளங்கினா? சரி, இவ்வளவுதான் விலகல் வரைவுன்னு சொல்லுறது. விலகல் வரைவு வந்து என்னத்துக்கு வரையுத? விலகலை கண்டுட்டு வரையணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? கிராஃப் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா இடைய காணணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? தரவுல இருந்து இடைய கழிச்சு வர இடை விலகலை காணணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கிராஃப் வரைகிறது எப்படி? தரவு அந்த தந்திக்கிற விலகலுக்கு தான் நாங்க வரைபடத்தை வரையுது. விளங்கினா? அளவு திட்டம் போடணும் தானே. அப்படி என்ன சொன்ன? என்ன அளவு திட்டம்? எங்கள சைட்ல 800 600 400 அப்படின்னு போட்டு தான் நிக்கிற. அதைத்தான் அளவு திட்டம் என்று சொல்ல. நீங்க கிராஃப்ல காணாம வர மாட்டேச்சா? என்ன கிராஃப்ல செய்ய கிட்டால இது காணாம வர மாட்டேச்சா? இடமில்லாம இருக்க மாட்டேச்சா? இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல தாள்ல வரைறதுக்கு இடம் போதாண்டு சொல்ற? இல்ல அப்படி இல்ல. இப்ப இங்களே பாருங்களேன், இங்க வந்து மைனஸ்ல ஆக கூட என்ன தீக்கிற? 898 தானே இருக்கிற. அப்ப எங்களுக்கு ஆக கூடவா 900 எடுக்கலாம், 900 எடுக்கலாம். பிளஸ்ல ஆக கூடவா என்ன இருக்கிற? 780 இருக்கிற. 780 சொன்னா 800. அப்ப இங்கல 800 அங்கல 900 இருக்கிற. அப்படித்தானே? பாருங்க, இங்க 800 அங்க 900. அப்ப எங்களுக்கு 110 நாங்க கிராஃப் தாள எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க தான் மாத்திக்கணும். இப்ப உங்களுக்கு 100 200 எடுத்தால் தான் இடம் போதா போற. அப்ப நீங்க 200 200 எடுக்கலும், இல்லாட்டி 300 எடுக்கலும், 250 எடுக்கலும். அது உங்களோட கையில இருக்கிறது. கிராஃப் வந்து பரமட்ட வரைஞ்சால் சரியா தந்திக்கிற அளவு திட்டத்துக்கு நீங்க வரைஞ்சால் சரி. இவ்வளவுதான் அளவு திட்டம் எடுக்கணும் என்று சொல்லி இல்ல. அப்படி சொல்றல்ல, கேட்கல. அகலம் காணாம இருந்துச்சுன்னா அத மத்த சைட்ல வச்சுக்கிறேன். நீங்க அந்த டேர்ன் பண்ணி மத்த சைடுக்கு அந்த கிடை சைடுக்கு கீரையிலும் அப்படி என்ன கேக்குறா? அப்படியும் கீரையிலும். இப்ப இந்த கிராஃப் வந்து நான் வரைஞ்சு பார்த்தது தான், நான் நேர வச்சுதான் வரைஞ்சது. அடுத்த சைடுக்கு இப்ப நீங்க அந்த கிராஃப் வந்து அந்த அதோட ஒரே அகலம் தான் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அது சிரிசு பெருசு அப்படின்னு பார்க்கல. உள்ளி குச்சா இருந்தாலும் நீங்க வரைஞ்ச அளவு திட்டம் சரியா என்ன சரிதான் போடுறேன். மத்த சைடு திருப்பி வரைஞ்சதுக்கு ஒரு பிழையும் இல்லை. எப்படி சரி வரையலும், கிடையா வரையோ மேலும் இது நேரா வரையோ மேலும்.
அது நீங்க தீர்மானிச்சுக்கணும். ஏன்னு சொன்னா இங்கிட்ட 10 தரவு தான் தந்திக்கிற 10 தானே அகலத்துக்கு வந்து அந்த பார் வந்து இந்த பார்கள் எத்தனை வரப்போற இது 10 தான் நிக்கிற இந்த பார்கள் விளங்கினா. அப்ப அந்த 10 அளவு திட்டம் நீங்க ஒன்னு எடுத்தால் சரி 10 வரையறதுக்கு இருச்சுங்க நல்ல அளவு திட்டம். இந்த 22 எப்படியோ நீங்க அடுத்த சைடுக்கு வரைஞ்சாலும் எந்த ஒரு சிக்கலும் இல்ல. விளங்கிட்டா விளங்கிட்டா ஆம் டீச்சர். சரி. ஆனா இந்த இத நான் இப்ப இத நான் வரைஞ்சு பார்த்தது என்ன கொப்பில சரியா. அதுல நான் வந்து நேரா தான் வரைஞ்சேன். அப்ப அழகா இடம் போதும். இது பாக்கத்துல அப்படி இருக்கிறதுக்கு நீங்க வரைஞ்சு பாத்து நீங்கள் இப்படித்தான் இப்ப நீங்க பேப்பர் கிளாஸ்ன்னு வரீங்க மட்டுமே எவ்வளவு செமினார் போற எல்லாம் படிச்சதார்த்த மட்டும் பார்த்து நின்றுட்டு இது விளங்கிட்டது நானே சொல்லி விடுறேன். நீங்க எழுதி படிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்க இயலும் சரியா. நீங்க இது திருப்பி கீறி பாருங்க அழகா வரைய இயலும். அதுதான் சொல்ற. இப்ப நாங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புதுசா செய்ய கிட்டதான் அது ஐயோ அப்படி இப்படி என்று சொல்லி சொல்லுற. இப்ப நீங்க இதை வந்து நீங்க ஒரு தரம் கிராஃப்ல கீறி பாருங்க. இப்ப இதுதான் ஐடியான்னு சொல்லி தெரியும் தானே. கிராஃப்ல கீறி பாருங்க அழகா கீரை இயலும் விளங்கினா. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இருந்தா எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த எக்ஸாம் ஃபியர் ஒன்று இல்ல அழகா செய்ய இயலும் உங்களுக்கு விளங்குறா. ஆம் டீச்சர். மிஸ் சரி என்ன சரி டவுட் வெளி இருந்தா கேளுங்க. சரி அடுத்த கேள்வி என்ன சொல்லிக்கிற பாருங்க. வரைவை பார்த்து சுற்றுலா பயணிகளோட வருகை ரெண்டாவது கேள்வி பாருங்க. இந்த வரையப்பட்ட விலகல் வரைபடத்தை கொண்டு சுற்றுலா பயணிகளோட வருகை தொடர்பா 3 பண்புகளை சுருக்கமா குறிப்பிடட்டாம். இது வந்து இப்ப இங்க என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னா வரைவை பார்த்து முனைப்பான பண்பு இல்லாட்டி வரைவை பத்தி சொல்லி வந்தா எல்லாத்துலயுமே இப்படி ஒரு கேள்வி வரு. நாங்க படிச்ச போற எல்லா கிராஃப்லயுமே முனைப்பான பண்புகள் இல்லாட்டி வரைவை பார்த்து என்ன விளக்குங்க இது என்ன சொல்லிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது சரி ஒரு கேள்வி வரு. இப்படி தந்தா எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான் வரு. அப்ப எப்படி எழுதுறேன்னு சொன்னா அதுக்கு நாங்க எப்படி அணுகுறேன்னு சொன்னா கூடவா இப்ப இது வருகையை பத்தி தானே பயனோட வருகையை பத்தி தானே சொல்லிக்கிறேன். அப்ப கூடவா எந்த வருஷத்துல வந்த குறைவா எந்த வருஷத்துல வந்த அந்த மாதிரி மெத்தட்ல தான் நாங்க இது எழுதணும் சரியா. 4 கிராஃபையும் பார்க்கறதுல எப்படி பேட்டர்ன்ல இது எழுதுறேன்னு சொல்லி விளங்கும். இதுக்கு நீங்க கஷ்டப்பட ஒன்றுமே தேவையில்லை. கிராஃபை பார்த்தீங்களுக்கு லேசாவே எழுதி கொள்ளிடும். அப்ப இந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃப் வந்து நாங்க விலகலை பத்தி படிச்சுட்டு போற மாதிரி ஒன்று தானே. இதுல விலகலை பத்தி கேட்டிருக்குது. அப்ப வந்து அந்த விலகல்னு சொன்ன வந்து சராசரியில இருந்து எப்படி விலகிக்கிறன்னு சொல்லி காட்டுறது தானே. அப்ப இதுல எங்களுக்கு வருகை தொடர்பா 3 பண்புகள் எழுத சொன்னா எங்களுக்கு எழுதியலும் சராசரியை விட கூடவா எந்த ஆண்டுல வந்திக்கிற சராசரியை விட குறைவா இந்த ஆண்டுல வந்திக்கிற சராசரிக்கு கிட்ட எந்த ஆண்டுல வந்திக்கிற. நாங்க இந்த கிராஃபைய பார்த்து செல்வோம் பாருங்களேன். கிராஃப பாருங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப எங்களுக்கு அழகா இத பத்தி செல்லும் சராசரியை விட கூடவா வந்து பாருங்க இதெல்லாம் கூடவா தானே வந்திக்கிற சராசரியை விட. ஆம் டீச்சர். 200 கேக்குறா ஆம் டீச்சர். இன்னொரு தரம் சொல்ற சராசரி வந்து 200 தானே. அப்படியா. ஓ இல்ல இப்ப நான் சொல்றேன். இப்ப நாங்க விலகல் இது வந்து விலகல் வரைவு தானே. விலகல் வரைவுன்னு சொன்னா சராசரியில் அப்படின்னு தரவுல இருந்து சராசரியை கழிச்சு வாரது தானே நாங்க விலகல்னு சொல்லி சொல்ற. ஓ மிஸ். ஓதானே. ஓ அப்ப நீ இங்க பாருங்க இந்த சராசரி வந்து 1552 தந்திக்கிற. ஓவா சராசரி வந்து 1552 தந்திக்கிற. அப்ப மைனஸ்ல வாரத்துக்கான காரணம் என்னத்த மைனஸ்ல வாரத்துக்கான காரணம் இது சராசரியை விட குறைவா காணப்படுது. 654 என்று சொல்லுறது வந்து 1552 விட குறைவா காணப்படுது தனி அர்த்தம். விளங்குறா. ஆம் டீச்சர். அப்ப இந்த மைனஸ்ல வாரேன்னு சொன்னா அதோட கருத்து என்னத்த மைனஸ்ல வாரேன்டா சராசரியை விட குறைவா காணப்படுகிறேன்னு அர்த்தம். அப்படித்தானே. அப்ப இந்த பிளஸ்ல வாரேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சராசரியை விட கூடவா வாரேன்னு அர்த்தம். இப்ப விளங்கினா. சரி அப்ப இந்த கிராஃப பாத்தீங்களுக்கு சொன்னா இல்லாத உங்களுக்கு எதை சரி பார்த்து செல்லல. இந்த கிராஃப் பிளேண்டு ஒரு மைண்ட் செட் இருந்தா இத சாரி கிளியர் தானே ஸ்கிரீன் எனக்கு காட்டுது இல்லையா.
ஸ்கிரீன் கிளியர் தானே? ஆம் டீச்சர். சரி. அப்ப இப்ப நாங்க இதுக்கு வந்து என்ன எங்கிட்ட கேள்வி என்னது கேட்டிக்கிற 3 இந்த வரைவை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளோட வருகை தொடர்பா 3 பண்புகளை சுருக்கமா விளக்க சொல்லிக்கிறேன். அப்ப எங்களுக்கு செல்லும் எப்படி சராசரியை விட குறைவாக எப்ப வந்திக்கிற இதெல்லாம் சராசரியை விட என்னத்த குறைவா காணப்படுகிற அப்படித்தானே? ஆம் டீச்சர். 2010 14 வரை குறைவியா? அப்ப சராசரியை விட குறைவா வந்து 2010, 11, 12, 13, 14 ஆகிய ஆண்டுகள்ல வருகை தந்திக்கிற. அப்ப அது ஒரு பண்பு. அடுத்தது எங்களுக்கு சராசரியை விட கூடவா 2015, 16, 17, 18, 19 வந்திக்கிறேன் கிட்ட. அப்படி என்ன சொன்ன சராசரிக்கு கிட்டன்னு சொல்ற? சராசரிக்கு கிட்ட என்ன இப்ப இங்க பாருங்க இதுல இத பாருங்க இந்த -25 பாருங்க 1527 செல்லியது வந்து 1552 கிட்ட உள்ள ஒரு பெருமதி தானே விளங்கினா? ஆம் டீச்சர். கிட்ட உள்ள பெருமதி தானே. அப்ப கிராஃப பாருங்க கிராஃப்ல வந்து இந்த கொஞ்சம் அந்த பகுதி வந்து சராசரிக்கு கிட்ட இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த கிராஃப் விலங்கல்லாட்டி இங்களுக்கு இந்த பயிற்சியை பார்த்து உங்களுக்கு செய்யலும் இந்த அட்டவணையை பார்த்தோம் விளங்குறா எப்படி சரி உங்களுக்கு எப்படி லேசாத மாதிரி செய்யுங்க. இப்ப இது செல்ல வாரது வந்து என்னன்னு சொன்னா சராசரிக்கு கிட்ட இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப சராசரிக்கு கிட்ட இல்லாட்டி சராசரி அண்மித்து எந்த ஆண்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற 2014 விளங்கினா? அதே மாதிரி விளங்குறா? ஆம் டீச்சர். சரி. அப்ப சராசரிக்கு கிட்ட 2014 பதிவாகிக்கிறேன் எழுதியலும் சராசரியை விட மிச்சம் தூரம் இல்லாட்டி மிச்சம் உயர்வா எது காணப்படுகிற சராசரியை விட தூரமாக இல்லாட்டி சராசரியை விட கூடவா இல்லாட்டி சராசரியை விட உயர்வா வந்து 2018 பதிவாகிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு எழுதியலும் விளங்கினா? இவ்வளவு இப்படித்தான் எழுது அதுல பண்புகள் கேட்டா சராசரியை விட கூட வாய்ந்தாண்டுல காணப்படுக சராசரியை விட குறை வாய்ந்தாண்டுல காணப்படுக சராசரிக்கு கிட்ட எது காணப்படுக சராசரியை விட மிச்சம் தூரம் வாய்ந்த காணப்படுக அப்படின்னு சொல்லி காட்டுறது அப்படித்தான் பண்புகள் எழுதுக விளங்கினா? சரி. பண்பை என்ன சொல்லி விளக்க சொல்லிக்கலாம். கேக்கல? இந்த பண்புகளை வச்சு விளக்குறியா? இல்ல வருகை சுருக்கமா 3 மார்க்ஸ் தானே அப்ப விளக்கம் கொடுக்க தேவையில்லை பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படித்தானே வாரு கேள்வி பேட்டர்ன் அப்படித்தான் வாரு இதுல பிராக்டிகல் ஜியோகிராஃபி தானே 3 சரியா? மார்க்ஸ்க்கு விளக்க தேவையில்லையா? மூணு விளக்க தேவையில்லை சுருக்கமா பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி. எப்படி சராசரியை விட கூடவா 2015, 15, 16 16 சராசரி விட கூடவா 15, 16, 17, 18, 19 வருகை தந்திக்கிறேன்னு சொல்ற அது ஒரு பாயிண்ட்ஸ். சராசரியை விட குறைவா 2010, 11, 12, 13, 14 வருகை தந்திக்கிறேன்னு சொல்லலும் அது ஒரு பாயிண்ட்ஸ். அப்படித்தான் எழுதுற. சராசரிக்கு மிக அண்மித்து வந்து 2014 பதிவாகிக்கிறேன்னு சொல்லலும் அதே நேரம் சராசரியை விட தூரவா இல்லாட்டி சராசரியை விட கூடவா வந்து 2018 பதிவாகிக்கிறேன்னு சொல்லி சொல்லலும் அவ்வளவுதான் கொடுக்குற விளங்கினா? ஆம் டீச்சர். சரி. அடுத்தது 3வது கேள்வியை பாருங்க. புள்ளி விவரவியலில் நியம விலகலின் பங்களிப்பு தொடர்பாக சுருக்கமாக விளக்குக. அதுக்கு முன்னால 4வது கேள்வியை பார்த்துட்டு வருவோமே கேட்டுக்கோங்க. விலகல் வரைபடம் தவிர்த்து இத்தரவுகளை ஒப்பிட்டு நோக்குவதற்கு பாத்துக்கோங்க. அடுத்த கேள்வி கேட்டுச்சு எங்க இந்த தரவை வரைகிறதுக்கு விலகல் வரைபடத்தை தவிர வேற எந்த வரைபட முறையை பயன்படுத்த இயலும் அந்த முறையை வந்து படம் வரைஞ்சு விளக்கம் கொண்டு சொல்லிக்கிற விளங்கினா? 4வது கேள்வியை பாருங்க. இந்த தரவுகளை பயன்படுத்தி விலகல் வரைபடத்தை தவிர வேற எந்த வரைபட முறைய பயன்படுத்த இயலும் என்று சொல்லி கேட்டிருக்கிற விளங்கினா? ஓம் டீச்சர். அப்படி வரகிட்டாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி கேளுங்களே. சரி இங்க வந்து ஆண்டு வாரியான சுற்றுலா பயணிகளோட வருகையை தானே காட்டிக்கிற 2010, 11 அப்படி என்று சொல்லி ஆண்டு வாரியான சுற்றுலா பயணிகளோட வருகையை தான் காட்டிக்கிற. அப்ப அதில் வந்து ஆண்டு ரீதியான வருகையை காட்டியிருச்சியத்துல கால ரீதியாக ஏற்பட்ட மாற்றம் இது இந்த ஆண்டு ரீதியாக காட்டியிருச்சியத்தால இந்த வருகை வந்துட கால ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களை காட்ட எந்த வரைபடம் பயன்படுத்தப்படும் கால ரீதியாக ஏற்பட்ட மாற்றத்தை காட்டியதுக்கு?
மிச்சம் பொருத்தமானது என்னத்த கோட்டு வரை எப்பயுமே நினைவு சொல்லுவாங்க கோட்டு வரைபடம் கால ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களை இல்ல பல்கோட்டு வரைபடம் சொன்னா தரவுகள் வந்து 2-3 தந்திக்கணும். இங்க ஒரு தரவே தந்திக்கிறு 2010 ஒரு தரவு அதோட 2010 அப்படின்னு சொன்னா பயன்கள் வருகை அதே அதுதான் அந்த வருகையோடு சேர்த்து போனது எப்படி அப்படி 2-3 தரவு தரலே ஒரு தரவு தான் தந்திக்கிறேன். வருகை தொடர்பான தரவு மட்டும்தான் தந்திக்கிறேன். அப்ப இப்படி ஆண்டு ரீதியான சுற்றுலா பயணிகளோட வருகை அல்லது கால ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களை காட்டுறதுக்கு எப்பக்குமே நாங்க கோட்டுப்படம் தான் பயன்படுத்துற. சரியா? புவியியல்ல வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வரைபா இந்த கோட்டு வரைபடம் தான் காணப்படும். நீங்க மாநில புவியியல் படிக்கிறதானே அதுல எந்த வரைபை பார்த்தாலும் கூடுதலா கோட்டு வரைபடம் தான் நாங்க பயன்படுத்திக்கிறோம். சரியா? என்று சொன்னா இதுகள் வரையறதுக்கு விளங்கி கொள்வதற்கு லேசா காணப்படுகிறதால. சரியா? கோட்டுப்படம் வரையத்துல என்னத்தை நாங்க முக்கியமா பாக்குறோம். கோட்டுப்படம் வரைய கிட்ட எதை நாங்க இதுல கோட்டுப்படம் தந்து இல்லையா? வானிலை மூலம் 2 காட்டுறதுதானே கோட்டுப்படம். இல்ல கோட்டுப்படம் வந்து வரையது என்னத்துக்குன்னு சொன்னா கால ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களை காட்டியதுக்கு தான் நாங்க கோட்டுப்படம். வானிலையை பத்தி மட்டும் காட்டுறதுக்கு அப்படி ஒன்றுக்கு மட்டும் நாங்க லிமிட் பண்ணி இல்ல. விளங்குறா? சரியா? சரி. இப்ப கோட்டுப்படம் வரையக்கிட்ட இங்கேயும் அதே மெத்தட் தான். இங்கேயும் பாக்குற என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இதுல தலைப்பு போட்டிக்கிறான்னு சொல்லி பாக்குற. அதுக்கு இதுல போட்டு இல்ல தலைப்பு அடுத்தது மூலம் கட்டாயம். அது ரெண்டும் எந்த ஒரு கிராஃப் வரையது என்றாலும் அது ரெண்டையும் கட்டாயம் கொடுக்கணும். அதோட வந்து குத்தச்சில வந்து பூச்சியத்துல இருந்து தொடங்கணும். சரியா? விளங்குறா? எல்லா கிராஃபுக்கும் ஒரே பேட்டர்ன் தான். தலைப்பு மூலம் காணப்படணும். அது பிறகு குத்தச்சில பெருமானம் போடையிலும் இங்கால அந்த காலரீதி ஜனவரி பிப்ரவரி இல்லாட்டி இதுல தந்திக்கு 2010 இருந்து 19 வரை. அப்ப அதை போட்டுட்டு கோட்டு வரைபடம் வரையத வந்து விலகலுக்கு இல்ல. விளங்கினா? இந்த தரவை வரையறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேறொரு முறையைத்தான் கேட்டுச்சு. அப்ப நாங்க இங்க வந்து பாருங்க 654 என்று சொல்லித்தான் அந்த பெரு தரவுக்குத்தான் நாங்க வரையுது. விளங்கினா? இப்ப இந்த தரவிக்கிற இந்த தரவு இந்த 654 856 1500 சொல்லி இந்த பயணிகளோட வருகை அதுக்குத்தான் நாங்க இந்த வரைவு வரையணும். விளங்குறா? நீங்க கேட்டுக்கிற அப்படித்தானே இந்த வரைவு இந்த விலகல் இல்லாமலுக்கு இந்த வரைவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை என்னத்துன்னு கேட்டிக்கிறு. அப்ப இந்த 654 856 அதுக்குத்தான் வரையணும். விளங்குறா? இப்ப இங்கனட்ட நாங்க பார்க்கக்கூடிய இந்த கிராஃபை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். லேசா எங்களுக்கு வரைஞ்சு கொள்ள இயலும். விளங்குறா? இதுல எதிர்பார்க்கிற என்னது அந்த கோட்டு சரியா வரைஞ்சிக்கிற பெருமானங்களுக்கு வரைஞ்சிக்கிறா, தலைப்பு போட்டிக்கிறா, மூலம் போட்டிக்கிறா, அதே நேரம் வந்து அச்சிகளுக்கு பேர் இட்டிக்கிறா. அவ்வளவு தான் நீங்க நட்ட பாக்குற. விளங்கினா? ஓ டீச்சர். சரி சரி. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லிக்கிற? 3வது கேள்வியை பாருங்க. புள்ளி விபரவியல்ட நியம விலகலின் பங்களிப்பு தொடர்பாக சுருக்கமாக விளக்க சொல்லிக்கிறேன். நியம விலகல் என்று சொல்லி இப்ப நாங்க விலகல் என்று சொல்லி பார்த்ததானே. விலகல் என்று சொன்னா என்ன? விலகல் என்று சொல்ற எது சரி ஒரு தரவுல இருந்து அதோட சராசரிய கழிச்சு வாரதுதான் விலகல் என்று சொல்லி பார்த்த. ஓதானே? சரி. நீங்க ஊண்டாலும் செல்லுறாங்க இல்ல பரவாயில்ல. நியம விலகல் செல்றேன்னு சொன்னா இந்த விலகலுக்கு அத வர்க்கமிடணுமா. இந்த விலகலை வர்க்கமிட்டு அதுகளோட கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால பிரிச்சு பெறக்கூடிய அந்த பெருமானத்துக்கு நாங்க வர்க்க மூலம் இடுகணும். அதுதான் நாங்க நியம விலகல் என்று சொல்லி சொல்லுற. விளங்கினா? சிம்பிளா வரைவிலக்கணம் நினைவு வச்சுக்கிறேன்னு சொன்னா விளங்கினா உங்களுக்கு? விலகல் என்று செல்ற வந்து எது சரி ஒரு தரவுல இருந்து அதோட சராசரிய கழிச்சு வாரதுதான் விலகல் என்று செல்லுற. அந்த விலகலை வர்க்கமிட்டு அதோட மொத்த பெருமானத்தை
அதோட மொத்த மொத்த கூட்டுத்தொகைய பெருமானங்களோட எண்ணிக்கையால பிரிச்சு அதுக்கு வர்க்க மூலம் இட்டு காட்டுறதை தான் நாங்க நியம விலகல் என்று சொல்லி சொல்லுறோம். சரியா? இந்த பிரிக்கை அளவீடுகள்ல கூடுதலா பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவீடு இந்த நியம விலகல் காணப்படுகிற. இந்த நியம விலகல் இந்த பெருமதி இந்த கண்டு வர அந்த பெருமதி இதால கண்டு வர அந்த பெருமதி சிறியதாக காணப்பட்டால், சரியா, அந்த பெருமதி சிறியதா காணப்பட்டா தரவு பரம்பரோட பெருமதி இடைய சுற்றி காணப்படுமாம். இடைய சுத்தி காணப்படும். இடைக்கு கிட்ட காணப்படுமாம். இந்த இடைய சுத்தி காணப்படுகிறான். சரியா? இடைக்கு கிட்டவா காணப்படுகிறான். இந்த நியம விலகலோட பெருமதி பெரிதா காணப்பட்டா, சிறுசு இல்லாமலுக்கு பெரிசா காணப்பட்டா விலகி காணப்படுகிறான். இந்த இடையிலிருந்து தூரவா காணப்படுகிறான், சிதறலா காணப்படுகிறான். அவ்வளவு நீங்க சொல்ற அப்படின்னா இதோட பங்களிப்பு அப்படித்தானே விலகல பங்களிப்பு தொடர்பா குறிப்பிடுகிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல நியம விலகல்னு சொன்னா என்னன்னு சொல்லி சொல்லணும். அதுக்கு பிறகு நியம விலகலோட பெருமதி சிறிசா காணப்பட்டா இது தரவு அந்த இடைய சுற்றி காணப்படுகிற. அடுத்து நியம விலகலோட பெருமதி உயர்வா இந்த பெரிதா காணப்பட்டா அது இடையிலிருந்து மிச்சம் தூரவா காணப்படுகிறேன் என்று சொல்லி அவ்வளவு நீங்க சொல்லணும். விளங்கினா? சரி, அப்ப இந்த விலகல் வந்தால் செய்ய இயலுமா? இயலுமா? ஓ செய்யலாம். செய்யலாம். டீச்சர் செய்யலாம். அது என்ன செய்யலாம் என்று சொல்லுற? அடுத்த ஸ்டெப் என்ன? செய்யலாம். அடுத்து என்ன? அதுல வரைப்போ இன்னொன்னு சொல்லி வரலாம். அதான் கொஞ்சம் கஷ்டமா. சரி, அவ்வளவு கஷ்டம் இல்லை. இப்ப பாருங்க, இப்ப நான் மத்ததுகள் அப்படிகளை பார்க்க கிட்ட விளங்கும். இப்ப ஒன்னோட தொடர்பு பட்ட மாதிரி வாரதுகளை நீங்க தான் படிச்சு கொள்ளணும். நாங்க எல்லா கிராஃபும் பத்தி படிச்சுட்டு இல்லை. இப்ப நீங்க பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தால் விளங்கும். அதுல வாரதுல கொஞ்சம் பாருங்க, அதைத்தான் ரிப்பீட்டா வரப்போகுது எப்பக்குமே. விளங்குறா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்ததுதான் ரிப்பீட்டா உங்களுக்கு வரப்போற அந்த பிராக்டிக்கல் பார்ட் தான். இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பார்ட் பெருசா மாறுதே இல்லை. ஒரே ஃபார்மட்ல இருந்து எப்பயுமே டீக்கிற. அது சுட்டி நீங்க செஞ்சு பாருங்க. 2-3 பேப்பர் செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது என்னத்த செல்றேன்னு சொல்லி விளங்கும். கஷ்டம் இல்ல. சரியா? இப்ப ஜிபிஎஸ் ஆர்எஸ் என்ன விழுந்து பாடமாக்கணும். அதுகளுக்குள்ள இருந்து வித்தியாசம் சத்தியமா அதுகள் குழம்புற அதை விட இது லேசுன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? சரி, அடுத்த செட் கொஸ்டனுக்கு போம். நீங்கள பேசுறீங்க இல்ல? சரியா? இப்ப இத பாருங்க, இங்க சொல்லிக்கிற என்ன அந்த கோட்டு வரை ஸ்கிரீன்ல கொஞ்சம் காட்டுங்களேன். ஆன்சர் நாங்க சென்ட் பண்ணுவோம் தானே. வெயிட், பாருங்க இப்ப சரியா? ஓகேயா? சரி, ஓகே டீச்சர். சரி, ஆன்சர் அனுப்பி இல்லையா? சரி, கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இதுல சொல்லிக்கிற அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்க. அட்டவணையில் இருக்கிற தரவை பயன்படுத்தி கேட்டிக்கிற வினாக்களுக்கு விடை எழுதட்டாம். இங்க இலங்கையில தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில ஆறுகளோட கழிவு நீரோட்டம் தொடர்பான தரவுகள் வீதத்துல தரப்பட்டு. சரியா? அதுல பயன்படுத்தி 1வது கேள்வி சொல்லிக்கிற பிரிக்கை வரைபடம் ஒன்று அமைக்கட்டாம். பிரிக்கை வரைபடம் சொன்ன என்னன்னு தெரியுமா? தரவு பரம்பல்ல ஒன்று பெருமானிலிருந்து புள்ளிகளை எவ்வாறு விலகி காணப்படுறது அதை எடுத்து காட்டுறதுக்கு பயன்படுறது பிரிக்கை வரைபடம். ரைட். அப்ப பிரிக்கை வரைபடம் எப்படி வரையுதுன்னு சொன்னா குத்தச்சுல, சரியா? பிரிக்கை வரைபடம் இப்படி வரையுதுண்டா குத்தச்சு ஒன்று அமைச்சணும். இந்த குத்தச்சுல தரவுகளோட பெருமானத்தை குறிப்பிடணும். 10, 20 இப்படி தரவுகளோட பெருமானத்தை குறிப்பிடணும். அதே பிறகு அதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று வரையுது. அதுல இந்த தரவுகளை ஏறு வரிசைப்படுத்திட்டு வர தரவுகளை நாங்க இங்க நீச்சரேன்னு சொல்லி குறிச்சிட்டு போறோம். சரியா? ஒவ்வொரு பெருமானத்தையும் பிரிச்சு இங்கிட்ட வாரேன்னு சொல்லி டொட் வச்சு குறிச்சிட்டு போறது. அதுதான் பிரிக்கை வரைபடம் என்று சொல்லுற. அதுக்கு பிறகு இங்கிட்ட தலைப்பு கட்டாயம் போடணும், மூலம் கட்டாயம் போடணும். அதுக்கு பிறகு என்ன செய்யற அவ்வளவு தான் அதுல ஈக்கிறது விஷயம். விளங்கினா? சரி, அப்ப ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா தரவுகளை நாங்க என்ன செய்யணும்? தரவுகளை ஏறு வரிசைப்படுத்தணும்.
ஏறுவரிசைப்படுத்தினா இந்த இங்க தந்திக்கிறதே தரவே பாருங்களே, தந்திக்கிற தரவே பாருங்க. இப்ப நாங்க இதை ஏறுவரிசைப்படுத்த போறோம். ஏறுவரிசைப்படுத்தினா எப்படி வர? இது ஃபர்ஸ்ட்டுக்கு வர 8. நாங்க பெருமானத்தை மட்டும் பார்ப்போம். 2, அது பிறகு 10, அது பிறகு 16, 19, 20. 20 வண்டிக்குது. 20, அதுக்கு பிறகுதான் 24, அதுக்கு பிறகு 30, 42. இங்கேயும் ஒரு 30 இருக்குது. 2:30. அது பிறகு 2:30 போடணுமா? 2:30 போடணும். 2:30 இருக்குது. 2:30 குறிச்சு தானே வேணும். அதுக்கு பிறகு என்னத்த 42, அப்புறம் 43. விளங்கினா? இப்ப இந்த ஓர்டருக்கு நாங்க குறிச்சணும். விளங்குறா? இப்ப இதை நாங்க பிரிக்க வரைபடத்துல குறிச்சிரோமே. இப்ப இந்த Q1 Q3 அதை கொஞ்சம் விட்டுட்டு நாங்க இப்ப பிரிச்சிரோம் பாருங்க, குறிக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 8 பாருங்க. இங்க என்னத்தை செஞ்சுக்கிறேன், நாங்க தலைப்பு போட்டாச்சு. என்னது இளைஞரை தெரிவு செய்யப்பட்ட 6 கழிவு நீரோட்டம் தொடர்பான பிரிக்கே வரைபடம் தலைப்பு போட்டு மூலமும் போட்டு கேள்வியில தந்திக்கிற மாதிரி மூலமும் போட்டு இங்கால குத்தச்சில் என்னத்தை தந்திக்கிற தரவுகளை மொத்தம் இங்கல சைட பாருங்க. எத்தனை உயர்வான தரவு எத்தனை தந்திக்கிறீங்களுக்கு? 43 தானே. அப்ப நாங்க 5, 10, 10, 20 உங்களுக்கு விரும்பிய மாதிரி இந்த அளவு திட்டங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளேன். இந்த அளவு திட்டத்தை சரியா? இப்ப இங்க நான் 5, 10 சொல்லி எடுத்திக்கிறேன். அப்ப 1வது 8 பாருங்க. இங்க நான் 8 குறிச்சிக்கிறேன். அதுக்கு பிறகு 10 குறிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க 16 குறிச்சிக்கிறேன். இங்க 19 குறிச்சிக்கிறது, 20 குறிச்சிக்கிறது, 24 குறிச்சிக்கு. அப்ப அடுத்தது 30, 30 சொல்லி 2 தரவு தந்திக்கு. அதை எப்படி குறிக்கிறேன்டா, 1வது தரவை நடுவுல குறிச்சிரு. அதுக்கு பிறகு ஒரு 30 இருந்தா அதை வலது பக்கத்துல குறிச்சணும். இன்னொரு 30 தந்திருந்தா அதை இடது பக்கத்துல குறிச்சணும். இன்னொரு 30 தந்திருந்தா அதை மருக வலது பக்கத்துல குறிச்சணும். இன்னொரு 30 தந்திருந்தா அதை மருக இடது பக்கத்துல குறிச்சணும். அப்படித்தான் குறிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நடுவுல, அதுக்கு பிறகு வலது, அது பிறகு அதே தடவை தந்திருந்தா அதை இடது சைடுக்கு, மருக தந்திருந்தா வலது சைடு குறிச்ச சைடுல அங்கால பக்கத்துல மருக குறிக்கிற. விளங்குறா? அப்படி குறிச்சிரு. அதுக்கப்புறம் என்னத்த 30க்கு பிறகு 35, 42, 43 சொல்லி குறிச்சிக்கிரு. அதுவும் கிளியரா? எப்படி பிரிக்க வரைபடம் குறிச்சிரேன்னு? ஒரு பார் தானே கீற? ஒரே ஒரு பார் தான் கீறுற. நிலை குத்து பார கீறிட்டு அப்புறம் பொட்டி கீறி அதுல ஏறு வரிசைக்கு குறிச்சிட்டு போறது மட்டும்தான் நிக்கிறீங்க. எங்களை 5, 10, 15 அப்படி போடுறது என்னது ஆக கூட இருக்குன்னு பார்த்து கூட இருக்கிறதுல இருந்து இத்தனை பாக்ஸ் எடுக்கிறேன் அப்படித்தானே பாக்குறேன். அப்படிதான் பாக்குற. சரியா? இப்ப இந்த தரவை பாருங்க. இங்க உங்களுக்கு 5, 10 எடுக்கோ மேல, 2, 4, 6, 8 எடுக்கோ மேல, 3, 6 எடுக்கோ மேல, 4 அது அந்த அளவு திட்டம் எடுக்கிறது உங்களோட கையில தான் நிக்கிற. அது உங்களுக்கு விரும்பிய மாதிரி எடுக்கலும். இப்படித்தான் சொல்லி லிமிட் பண்ணி இல்ல. விளங்குறா? நான் எனக்கு லேசிக்கு 5, 10 சொல்லி எடுத்தது. அதுவும் ஓகே, கிளியரா? சரி, அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வியை பாருங்க. வரைஃபுல அடுத்த கேள்வி சொல்லிக்கிற வரைஃபுல இருந்து என்ன கீழ்காலனை மேல்காலனை என்பவற்றை குறித்து காட்டி இடைக்காலனை வீச்சை காணுங்கன்னு சொல்லிச்சு. கீழ்காலனை என்று சொல்ல என்னத்துக்கு கீழ்காலனை Q1க்கு சொல்லுற. நாங்க Q1க்கு தான் நாங்க என்ன சொல்லுற, கீழ்காலனை. மேல்காலனை என்று சொல்லுற Q2க்கு. அதே மாதிரி இடையத்துக்கு அப்ப என்ன சொல்லுற, Q2க்கு தான் இடையம் சொல்லு. மேல்காலனைக்கு Q3 சொல்லி சொல்லுற. அது ஓகேயா? சரி, அப்ப இங்க சொல்லிக்கிற வரைஃபுல கீழ்காலனை மேல்காலனை என்பவற்றை அந்த வரைஃபுல குறிச்சு காட்டட்டாம். அதுக்கப்புறம் இடைக்காலனை வீச்சு எங்களுக்கு காணட்டாம்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு நாங்க பார்ப்போம். காலனின்னு சொல்ற என்னன்னு சொன்னா, ஒரு தரவு பரம்பலை ஏறு வரிசையில ஒழுங்குபடுத்தினா அதுல 4ல் 1வது இடத்தில் என்ன பெறுமதி வார, 4ல் 2வது இடத்தில் என்ன பெறுமதி வார, 4ல் 3வது இடத்தில் என்ன பெறுமதி வார என்று சொல்லி காண்றது தான் நாங்க காலனி என்று சொல்லுற. அப்ப ஒரு தரவை நாங்க 100 வீதம் என்று எடுத்தேன்னு வைப்போமே, 100 வீதம் என்று சொல்லி எடுத்தா அதுட 25வது வீதத்துல என்ன பெறுமதி,
50வது வீதத்துல என்ன பெறுமதி, 75வது வீதத்துல என்ன பெறுமதி வாரேன்னு சொல்லி பாக்குறதான் நாங்க காலனை காண்றேன்னு சொல்லி சொல்லுற. விளங்கினா? சரி, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்ன. சரி, நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்கிறது. நீங்க பேசுனது கேட்கல. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து கீழ்காலனிய பார்ப்போம். கீழ்காலனின்னு சொல்ற வந்து Q1க்கு. Q1 எப்படி பாக்குறேன்னு சொன்னா 4 மேல் 1. இன்னும் ஒருக்க செல்லும் வந்து சொல்லிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து காலனின்னு சொல்ற என்னன்னு சொன்னா ஒரு தரவு பரம்பலை வந்து ஏறு வரிசைப்படுத்துறதானே. ஒரு தரவு பரம்பலை நாங்க ஏறு வரிசைப்படுத்தினா அதுல 4ல் 1வது இடத்துல 4ஆ பிரிச்சு 1வது இடத்துல என்ன ஈக்கிற, 4ஆ பிரிச்சு 2வது நடுவுல என்ன ஈக்கிற, 4ஆ பிரிச்சு 3 முக்காவாசி பகுதியில் என்ன ஈக்கிற, காவாசியில என்ன பெருமானம் ஈக்கிற, அரைவாசியில என்ன பெருமானம் ஈக்கிற, முக்காவாசியில என்ன பெருமானம் ஈக்கிறேன்னு சொல்லுறதை தான் நாங்க காலனை காண்றேன்னு சொல்லி சொல்லுற. ஒரு தரவு வந்து நாங்க 100 வீதம் என்று சொல்லி எடுத்தா 25 வீதம். 25 வீதம் என்றா காவாசியில என்ன பெருமதி காணப்படுகிற, 50 வீதம். அரைவாசியில என்ன பெருமதி காணப்படுகிற, 75 வீதம். முக்காவாசியில என்ன பெருமதி காணப்படுகிற என்று சொல்லி காண்றதைத்தான் நாங்க காலனை காண்றேன்னு சொல்லி சொல்லுற. சரியா? அப்ப இங்க கீழ்காலனின்னு சொல்ற Q1 தானே. Q1 நாங்க எப்படி பாக்குறேன்னு சொன்னா 4 மேல் 1 என் சக 1. இப்படித்தான் நாங்க என்னத்தை பாக்குற, என்ன பாக்குற, கீழ்காலனே பாக்குற. அப்ப இந்த ஒரு நிமிஷம் வைங்க. இந்த தரவு பாருங்க, இந்த தரவை பாருங்க. எத்தனை பெருமதி மொத்தம் தந்திக்கிற எண்ணி பாருங்க. எத்தனை தரவு தந்திக்கிற? 10. கீழே ஜின்கங்கே ஒண்டிக்குது பாருங்க. 11. 11 தரவுகள் தரப்பட்டிருச்சு. 11 தரவுகள். 11 தரவு தானே. அப்ப நாங்க என்ன செய்யணும், 4 மேல் 1 இந்த எண் என்று செல்ல வந்து எத்தனை தரவு ஒன்று செல்லுறத குறிப்பிடுற. 11 தரவு தானே இருக்குது. அப்ப 11 இது தர 11 சக 1 என் சக 1 11 சக 1. அப்ப 4 12. அப்ப இதை பிரிச்சா என்ன ஆன்சர் வர? 3. அப்ப 3ஆம் இங்க நாங்க காலனை என்று சொல்லுற அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் என்ன சொல்ற காலனி. அப்ப நாங்க ஏறு வரிசைப்படுத்தின இப்ப நாங்க ஏறு வரிசைப்படுத்தினா 3வது இடத்துல எந்த பெருமதி வந்து, மூணாவது இடத்துல என்ன பெருமதி வந்து, 1வது 8, அதுக்கு பிறகு 10, 16. 16. 16 தான் 3வது இடத்துல வந்த பெருமதி. விளங்கினா? அதுக்கு பிறகு 19 வந்து 20 வந்து. விளங்கினா? 3வது இடத்துல என்னத்த வந்த 16. அப்ப Q1 என்னத்த 16. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த பிரிக்கை வரைபடத்துல போயிட்டு 16 நாங்க எங்க குறிச்சோ 16 எங்க குறிச்சோ அங்க Q1 என்று சொல்லி மார்க் பண்ணியாச்சு. விளங்கினா? இங்க உள்ளுக்கு போயிட்டு அம்புக்குரிய காட்ட தேவையில்லை. அதுக்கு கிட்ட இந்த பாக்ஸ்லயே காட்டினால் சரி. விளங்குறா? Q1 கண்டாச்சு. சரி, அடுத்தது வந்து நாங்க என்னத்தை காணணும், Q2 காண்ற. Q2 எப்படி காண்ற? 2 மேல் 1. சாரி ரெண்டின் Q2 ரெண்டின் மேல் 1 ரெண்டின் மேல் என் சக 1 உண்டே போடுவோம். லேசி தானே. 2 மேல் என் சக 1. அப்ப மொத்த பெருமதி எங்களுக்கு எத்தனை வந்த 11. 11ஓட 1 கூட்டினால் 12. அப்ப பிரிச்சால் என்ன வர 6. 6வது இடத்துல எது இருச்சிரோ அதுதான் என்னத்த Q2 வைக்க போகுது. இப்ப இங்க பாப்போம் பாருங்க. இது 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது இருக்கிற பெருமதி தான் 20.
சுருக்க குறியீடு போட வேண்டிய இல்லையா? இப்ப சுருக்க குறியீடு இப்ப பாருங்க, அத நான் சொல்றேன். இங்கினட்டையும் 5 தான் கெப்பிக்குது, இங்கினட்டையும் 5 தான் கெப்பிக்குது, இங்கினட்டையும் 5 தான் கெப்பிக்குது. அப்ப என்னதுக்கு நாங்க சுருக்க குறி போடணும்? சுருக்க குறின்னு சொல்ற வந்து இப்ப உதாரணத்துக்கு இங்கினட்ட 0 இருந்துட்டு அடுத்தது 100 100 120 130 தொடங்கினா அங்கினட்ட நாங்க இந்த 0த்துக்கும் 1த்துக்கும் இடையில வந்து 100 கெப்பிக்கு, மத்த எல்லாத்துக்கும் இடையில 20 கெப் தானே. அந்த டைம்ல தான் நாங்க சுருக்க குறி போடணும். விளங்குதா? ஓகே. சரி, இப்ப இங்க பாப்போம். நாங்க இப்ப Q2 குறிச்சாச்சு, அதுவும் சரியா. அடுத்தது வந்து மேல் காலனி. நால 12 சுருக்கினா எத்தனை வார? 3 3 9. அப்ப 9வது இடத்துல இருக்கிறது நான் என்னத்த? Q3. விளங்கினா? விளங்கினா? இங்க பாப்போம் நாங்க 1 2 3 4 5 6 7 8. 9வது இடத்துல இருக்கிறது என்னத்த? 35. அப்ப அந்த 35 சொல்லுறது நான் என்னத்த? Q3 ஐக்க போகுது. அதுவும் விளங்கினா? விளங்கினேன்னு சொல்லுங்க. விளங்கல்லாட்டி திருப்பி சொல்லுங்க சொல்லுங்க. சரியா? நீங்க தான் படிக்கிறது, உங்களுக்கு ஒரு நிமிஷமும் இந்த டைம்ல பெருமதியானதுதான். சரி, அடுத்தது வந்து இடைக்காலனி வீச்சு. அதுவும் அதே கேள்வியில கேட்டேன்னு இடைக்காலனி வீச்சுன்னு சொல்லி. அப்ப இடைக்காலனி வீச்சுன்னு சொல்ற என்னன்னு சொன்னா மேல் காலனிக்கும் Q3ல இருந்து Q1 கழிச்சு வருது. மேல் காலனிக்கும் கீழ்காலனிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை தான் நாங்க என்னன்னு சொல்ற காலனி இடைவீச்சுன்னு சொல்லி. அப்ப Q3ல இருந்து Q1 கழிச்சு வரணும். Q3 பெருமதி எங்களுக்கு என்னத்தை வந்து 35 வந்து Q3 35. அதுல இருந்து Q1 பெருமதி எத்தனை வந்து இங்க 24. சாரி 16. சாரி 16. அப்ப அதை கழிச்சா என்ன ஆன்சர் வர? Q3ல இருந்து 1 கழிச்சா Q3ல இருந்து Q1 கழிச்சணும். Q3 பெருமதி வந்து 35, Q1 பெருமதி 16. 35ல இருந்து 16 போனால் என்னத்த? 19. அப்ப அந்த 19 தான் இடைக்காலனி வீச்சு. விளங்கினா? சரி, அதுவும் சரி. அடுத்தது 3வது கேள்வியை இப்ப நாங்க பார்ப்போம். 3வது கேள்வி. 3வது கேள்வி என்னத்த சொல்லிக்கிறேன்டா, மேல் காலனி எத்தனை வந்த? 35. அப்ப கீழ்காலனிக்கு கீழே வந்த இந்த 2 பெருமதியையும் மேல் காலனிக்கு மேலுக்கு வந்த பெருமதியையும் கேட்டுச்சு. கீழ்காலனிக்கு கீழே வந்து 16க்கு கீழால என்னத்த வார? 5 5 10 இல்ல. இந்த பெருமதி நாங்க அந்த கிராஃப்ல அங்க பார்த்த நேரம் 8ம் 10ம் வந்து. அப்ப அந்த 8ம் 10ம் 8ம் 10ம். அப்ப கீழ்காலனிக்கு கீழுள்ள பெருமதி வந்து 8ம் 10ம். விளங்கினா? சரி, மேல் காலனி வந்து 35ன்னு சொன்னா மேல் காலனிக்கு மேல் உள்ள பெருமதியை கேட்டுச்சு. மேல் காலனிக்கு மேல் உள்ள பெருமதியை கேட்டுச்சு. மேல் காலனிங்களுக்கு எத்தனை வந்த? 35. 35க்கு மேல என்னத்த வந்து எங்களுக்கு? 42 43. 42 43. அப்ப மேல் காலனிக்கு மேல் உள்ள பெருமதி என்னத்த? 42 43. அதுவும் விளங்கிட்டா? சரி, அப்ப சரி லாஸ்ட் கேள்விய பாருங்க. லாஸ்ட் கேள்வி சொல்லிக்கிறது.
பிரிக்கே கிராஃபையும் தரவுகளையும் பயன்படுத்தி ஆறுகளோட கழிவு நீரோட்டம் பத்தி குறிப்பிடட்டான். இங்கேயும் வந்து அந்த முனைப்பான அம்சத்தை பத்தி கேட்டுருச்சு. சரியா? பிரிக்கே கிராஃபையும் தரவுகளையும் பயன்படுத்தி ஆறுகளோட கழிவு நீரோட்டம் பற்றி குறிப்பிட சொல்லிக்க உம்மால் வரையப்பட்ட வரைபடத்தினை மற்றவனை தரவுகளையும் பயன்படுத்தி ஆறுகளோட கழிவு நீரோட்டம் தொடர்பை குறிப்பிடட்டான். நாங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்த விலகல். அப்ப விலகல் என்று சொன்னா அது வந்து சராசரிக்கு கூட குறவுன்னு சொல்லி வச்சு பார்த்தது. இங்க வந்து நாங்க பாக்குற பிரிக்கைன்னு சொன்னா காலணிகளை தொடர்பு படுத்தி பாக்குறது. அப்படித்தானே? அப்ப இதுக்கு நாங்க எழுதக்கிட்ட எப்படி முனைப்பான அம்சம் எழுதக்கிட்ட சேம் மெத்தட் அதே மாதிரி தான் எழுதணும். ஒன்னாவது எங்களுக்கு என்னது செல்லும் இந்த வரைப்பு பாருங்க. ஒன்னாவது வந்து கழிவு நீரோட்டம், இந்த கழிவு நீரோட்டத்து இந்த இதுகள் வந்து இந்த தரவுகள் வந்து சமனற்ற முறையில பரம்பி காணப்படுகிற அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதிட்டு இங்க செல்லும் கழிவு நீரோட்டம் குறைஞ்ச ஆறாக இது காணப்படுகிற, கழிவு நீரோட்டம் கூடிய ஆறா இது காணப்படுகிற, மேல் கலனைக்கு மேலாக இந்த ஆறு காணப்படுகிற, இந்த கீழ்கலனைக்கு கீழாக இந்த ஆறு காணப்படுகிற. விளங்கினா? இப்படித்தானே டீச்சர் கேள்வி வரும்? இப்படித்தான் எல்லாமே ஒரே மெத்தட் தான் வரேன். அதுதான் நான் சொன்னேன், ஜிபிஎஸ் ஆர்எஸ் அதுல தான் வந்து வித்தியாசப்படுத்தி வார். இந்த கேள்வி ஒரே பேட்டர்ன் தான் திரும்ப திரும்ப வரப்போறேன். முனைப்பான அம்சம் வந்து எல்லா காலத்திலயும் எல்லா கிராஃப்லயும் கேட்க போறேன். அப்ப அதுக்கு இப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்ப அங்க நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட்ல வந்து விலகல் வரைபடம் தானே. அப்ப அது விலகலோட தொடர்பு படுத்தி நாங்க எங்க விலகலை விட எது கூடவா காணப்படு, விலகலை விட எது குறைவா காணப்படுன்னு சொல்லி அங்க எழுதுறேன். இங்க வந்து நாங்க காலனியை வச்சு படிக்கிறதால இங்க வந்து எப்படி சொல்லுற காலணிகளை வச்சு நாங்க இங்க எழுதணும். எப்படி கழிவு நீரோட்டம், இங்க கழிவு நீரோட்டத்தை பத்தியே சொல்லிக்க. அப்ப கழிவு நீரோட்டம் குறைஞ்சாரா இது காணப்படுது, எது காணப்படுது கழிவு நீரோட்டம் குறைஞ்சாரு சொல்லுங்க. 8 காணப்படுது. அப்ப கழிவு நீரோட்டம் குறைஞ்சாராக வளவகங்கை காணப்படுகை அது 8% காணப்படுகிறது சொல்லி எங்களுக்கு எழுதுவோம். மேலும் அதே நேரம் கழிவு நீரோட்டம் கூடியாரா இது காணப்படுகிற கழிவு நீரோட்டம் கூடியாரா கழனி கங்கை காணப்படுக அது 43% காணப்படுக. அட்வான்ஸா கொஞ்சம் எழுதுக. அடுத்தது வந்து மேல் காலனிக்கு மேலாக 2 ஆறு காணப்பட்டதானே. எது 42 43 மேல் காலனிக்கு மேலாக 2 ஆறு காணப்பட்டு அது கழுகங்கையும் கழனி கங்கையும். விளங்கினா? கீழ்காலனி எத்தனை வந்து எங்களுக்கு கீழ்காலனி எத்தனை வந்த 8 உள்ளது வரும். வளவகங்கையும் 16 அது 2 காணப்படுது. அது எத்தனை வீதம் என்று சொல்லியும் தெரியலும். விளங்கினா? செலாக்கள் வந்து இருக்கு அட்வான்ஸ் சைட்ல பாக்குறேன் என்னத்த பிழையாகிறேன்னு சொன்ன அட்வான்ஸா சில சேர்மார்களும் அப்படித்தான் சொல்லித்தாரு. எப்படி இப்ப இது வந்து ஆறுகளை பத்தி தானே சொல்லிக்கிற. அப்ப உலர் வளையம் அப்படின்னு எல்லாம் எழுத சொல்லி சொல்லுவாரு. எங்களுக்கு வந்து இதுக்கு எத்தனை மார்க்ஸ் தார 3 மார்க்ஸ் தான் தாரு, இல்லாட்டி 4 மார்க்ஸ் அப்படித்தான் வரும். அப்ப நாங்க வந்து மார்க்ஸ கட்ச் பண்ணத்தான் பாக்கணும். விளங்கினா? எங்க இதுக்கு இதெல்லாம் தெரியும். இப்படி நாங்க படிச்சுக்கிறேன்னு நாங்க எனக்கு காட்ட தேவையில்லை. விளங்குற மார்க்ஸ் தான் எங்களுக்கு வேணும். நாங்க சரியா எழுதுன எங்களுக்கு மார்க்ஸ் தரப்போற. விளங்குற? அது அட்வான்ஸா குடுக்குவா நார்மலா குடுக்குறான்னு சொல்லி கேக்குறல்ல. உங்களோட ஆன்சர் சரி அப்படித்தான் பாக்குற. விளங்குற? கிளியரா பேசுறது? அப்போ சரி தலையாட்டுங்க. இப்ப விளங்குற முனைப்பான அம்சங்கள் எல்லாம் எப்படி எழுதுறேன்னு சொல்லி? சரி சரி அடுத்தது பாப்போம். அடுத்த கேள்வியை பாப்போம். நாங்க இப்ப 4 கேள்வி முடிஞ்சு அந்த இப்ப நான் இப்ப 2 கேள்வி ஃபுல்லா விளங்கப்படுத்தினேன். 2 கிளியரா? சரி அவசரமா அடுத்த தேம் பாப்போம். நாங்க இப்ப குயிக்கா பாப்போமே இதுல. இப்ப அடுத்தது வந்து சொல்லிக்கிற வந்து இதுல பின்வரும் அட்டவணையில வந்து 5 இது வந்து சரியா இங்க சொல்லிக்கிற கும்பக வரைப்பு பத்தி சொல்லிக்கிறேன். இந்த அட்டவணையில வந்து பி நாட்டுல வயசு மற்றும் பாலின கட்டமைப்பு விவரங்கள் வந்து சதவீதத்துல தரப்பட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிற? இது பொருத்தமான அளவு திட்டத்தை பயன்படுத்தி என்னத்த கூம்பக வரை கொண்ட வரையட்டாமன்னு சொல்லிக்கிறேன். விளங்கினா? கூம்பக வரைஃபோண்டு செல்றது வந்து நம்ம குயிக்கா சொல்லி இருக்கோங்க. கூம்பக வரைஃபோண்டு செல்றது பிரமிட் வரைஃபுக்கு தான் நாங்க இன்னொரு பேர் கூம்பக வரைஃபோண்டு சொல்லி சொல்லுற. இது எதுக்கு பயன்படுத்தப்படுகிற? வயது மற்றும் பாலை நாடொன்றுட வந்து சனத்தொகையிட பால் விகிதம் அந்த வயது கட்டமைப்பு எடுத்து காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வரைவு தான் கூம்பக வரைஃபோண்டு செல்லுற.
இப்ப எப்பவுமே கூம்பக பார் வரைப்புல வந்து வரைப்பு வரையத்துல வந்து குத்தச்சில இந்த பெண் பெண் குத்தச்சில வந்து வயசு பிரிவையும் இந்த கிடையச்சில வந்து பார்ஹெட் இல்லாட்ட அந்த கிடையச்சில அந்த பார்ஹெட் நீளத்தால வந்து நாங்க எப்பயும் என்னத்தை வரையணும் அந்த எண்ணிக்கையை குறிச்சு காட்டணும். அதோட ஆல்வேஸ் மஸ்டான ஒரு விஷயம் ஒன்றிருச்சு என்னண்டா இது நாங்க ரெண்டு சைடுக்கு வரையுது தானே, இடது பக்கத்துல வந்து எப்பக்குமே பாய்ஸ குறிச்சு காட்டணும், வலது பக்கத்துல கேர்ள்ஸ குறிச்சு காட்டணும். விளங்கினா அதுக்கு பிறகு தலைப்பு மூலம் அடுத்தது வந்து என்ன கலரால பாய்ஸ காட்டிச்சு என்ன கலரால கேர்ள்ஸ காட்டிக்கிறேன்னு சொல்லி குறிப்பிடணும். இதெல்லாம் கட்டாயம். விளங்கினா? ஓ சரி, ஓம் டீச்சர் என்று சொல்லுறாங்க. நல்லா செய்யுங்க எக்ஸாம். சரி, அப்ப இதுல கேட்டுருச்சு வரைய சொல்லி நான் வந்தது வரைஞ்சு வச்சுக்கிறேன். கும்பகபார் வரைவு. இப்ப இதுல வந்து எங்களுக்கு அதே அந்த அளவு திட்டத்தை பயன்படுத்தி வரையுது. ஒரு சைட்ல என்ன தலைப்பு, சரி தலைப்பு வரைஞ்சாச்சு. மூலம் மூலம் போடணும். அதுக்கு பிறகு வலது பக்கத்துல அந்த கீழே எப்பயுமே என்னத்தை போட சொன்ன நான் சொல்லுங்க, கிடையச்சில் என்னத்தை போடுற? வயசு பிரிவுகளை போடுற. சரியா? அப்படியா? கிடையச்சில எண்ணிக்கையையும் குத்தச்சில வயசு பிரிவையும் போடுற. விளங்கினது? குத்தச்சிங்க நடுவு இப்படி கிராஃப் வரையவும் மேலும், இல்லாட்டி இந்த பேட்டர்ன்ல இங்க பாருங்க இந்த பேட்டர்ன்ல கிராஃப் வரையவும் மேலும். விளங்குறா? இப்படி சேர்த்து சேர்த்து வச்சு வரையவும் மேலும். விளங்குறா? இப்படி வரைகிறது லேசி. இப்படி வரைகிறது தான் லேசி, மத்தத்தை விட பிழையாகாது. சரியா? அப்ப வரைஃப வந்து வரைகிறது எப்படின்னு சொல்லி தெரியும் தானே. அதே பேட்டர்ன்ல சந்திக்கிற தரவுக்கு இது பாருங்க. இப்ப சந்திக்கிற தரவுக்கு ஏற்ப நாங்க வரையுது. இப்ப 3.5 சொன்னா பாய்ஸ் பக்கத்துக்கு நாங்க 3.5, கேர்ள்ஸ் பக்கத்துக்கு 3.5. இது கீழால கீழுக்கு எப்பயுமே கீழுக்கு இருந்து தான் மேலுக்கு போகணும். சின்ன வயசு எப்பயுமே கீழுக்கு வரும், மேலுக்கு போக போக பெரிய வயசுகள் வரும். விளங்கினா? அது ஏற்கனவே பாஸ் பேப்பர்கள்ல வந்தது ஒரு பகுதி தான் என்னத்த கும்பக வரைவுகள். விளங்குறாதுகள் எல்லாம் செஞ்சிக்கும் தானே நீங்கள் ஸ்கூல்கள்ல. டைம் போகுது, அதை வச்சுட்டு கொஞ்சம் குயிக்கா பாப்போமே. பாவம் டீச்சர். சரி, அடுத்தது வந்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிக்கிறேன்னு சொன்னா, ரெண்டாவது கேள்வி பாருங்க. நீங்கள் வரைந்த வரைவின் வடிவத்தை கொண்டு அதோட முக்கிய இயல்புகள் ரெண்ட விவரித்து சொல்லிக்கிற முக்கிய இயல்புகளை பத்தி சொல்லட்டாம். இப்ப நீங்க வந்து இந்த பகுதி வந்து நீங்க மானிட புவியியல் இந்த பகுதி பறிச்சிரு. எப்படி அதுல படிக்கிறது ஆரம்ப கட்டம், விரிவடையும் கட்டம், நிலையான கட்டம், சுருங்கும் கட்டம் சொல்லி 4 வகைகள் படிக்கிறதானே. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் பாடமே படிக்கிற ஞாபகமிக்கிற அந்த அந்த வடிவத்தை தான் நாங்க இங்க பிரயோகிச்சு போற. அப்படின்னு சொன்னா ஆரம்ப கட்டம் என்று சொல்லுற வந்து இன்னும் எப்படி என்னமோ வரும் தானே. அதுல என்னத்த பிறப்பு வந்து கூடவா காணப்படுகிற, இறப்பும் கூடவா காணப்படுகிற. இறப்பு கூடவா காணப்படுகிறதாலதான் இந்த என்னத்த மேலுக்கு வந்து ஒடுக்கமா காணப்படுகிற. சரியா? அப்ப இங்க வந்து ஆயுள் எதிர்பார்ப்பு எப்படியா காணப்பட போற? ஆயுள் எதிர்பார்ப்பு எப்படி? பிறப்பும் கூட இறப்பும் கூட என்று சொன்ன ஆயுள் எதிர்பார்ப்பு இறப்பு கூட. அப்ப ஆயுள் எதிர்பார்ப்பு குறைவா காணப்பட போகுது. இதுகளுக்கு உதாரணம் எங்களுக்கு நைஜீரியா, சோமாலியா நாடுகளை குறிப்பிடலும். விளங்குறா? ஓ இல்லைன்னு சொல்லுங்க. ஓம் டீச்சர். ஓம் டீச்சர். சரி, அடுத்தது வந்து விரிவடையும் கட்டத்தை பத்தி பார்க்கிறேன். விரிவடையும் கட்டத்துல பிறப்பு கூட, அதே மாதிரி மத்திய வயசு பிரிவுகளோட இறப்பு வீதம் குறைவு. அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கூடுதலானாக்கள் வாழுகண்டு செல்லும். சரியா? இங்க வந்து பிறப்பு கூட இந்த இறப்பு வீதம் வந்து குறைவா காணப்படுகிற, ஆயுள் எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கலும். இப்படியான இதுகளுக்கு நாங்க இந்தியா உதாரணம் செல்லும். இந்தியா இலங்கை எல்லாத்தையும் செல்லும். விரிவடையும் கட்டம். விளங்கினா? இங்க வந்து பிறப்பு கூட, இறப்பு வீதம் வந்து கொஞ்சம் குறைவு. அதே நேரம் மத்திய வயது பிரிவினர் ஆயுள் எதிர்பார்ப்பு எப்படி காணப்படுகிற? மத்திய வயது என்று சொன்னா நடு அந்த தொழிலாளர் வர்க்கத்திட ஆயுள் எதிர்பார்ப்பு கூடுதலா காணப்படுகிற. விளங்கினா? அப்படிப்பட்டதுக்கு தான் விரிவடையும் கட்டம் என்று சொல்லி சொல்லுற. விளங்கினா? ஓ நீங்க இது படிச்சிக்கிற. சரி, அடுத்தது விஷயம் வந்து நிலையான கட்டம் நோண்டிக்கிற. நிலையான கட்டம் என்று சொன்னா இங்க பிறப்பு வந்து குறைவாம், இறப்பும் குறைவாம். சரியா? முதியோட தொகை வந்து இங்க கொஞ்சம் கூடுதலா காணப்படுகிறாம். இறப்பு குறைவு தானே, அப்ப முதியோட தொகை கொஞ்சம் கூடுதலா காணப்படுகிறாம். இதுகளுக்கு உதாரணம் வந்து எங்களுக்கு அமெரிக்கா போன்ற நாட்டை செல்லும்.
அடுத்தது வந்து சுருங்கும் கட்டம் ஒன்னொண்டு இருந்துச்சு. சுருங்கம் இப்படி வட்டமாயி இருக்கும். இங்க வந்து பிறப்பு வந்து நல்லா குறைவு. இந்த சுருங்கம் நிலையான கட்டத்தை விட இங்க வந்து என்னத்தை காணப்படுது? சுருங்கும் கட்டத்துல பிறப்பு வீதம் குறைவா காணப்படுகிற, இறப்பு வீதம் வந்து கூடுதலா காணப்படுகிற. இங்க ஆயுள் எதிர்பார்ப்பு, இறப்பு குறைவு தானே, அப்ப ஆயுள் எதிர்பார்ப்பு வந்து மிச்சமே கூடவா காணப்படுகிற. இப்படியான அது சொல்லிட்டு இங்க வந்து சனத்தொகை வந்து வீழ்ச்சி அடைத போக்க காணலும். இப்படியான நாடுகளுக்கு உதாரணம் வந்து அபிவிருத்தி மிச்சம் அடைஞ்ச நாடுகள் ஸ்வீடன், ஸ்பெயின் போன நாடுகள் எங்களுக்கு குறிப்பிடலும். விளங்கினா? ஓம் என்று சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க எங்கள்ட்ட என்ன கேட்டிக்கிற, நீங்க வரைஞ்ச வரைப்பை பயன்படுத்தி அதுல முக்கிய இயல்புகளை பத்தி சொல்லிக்கிறேன் தானே. அப்ப இது ஒன்னாவது கேட்டிக்கிறேன், இது என்ன வரைப்புன்னு சொல்லி எங்கள்ட்ட கேட்டிக்கிறேன். விளங்கினா? இப்ப இது என்ன வரைப்புன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துல வந்து பாருங்க, இது என்ன வரைப்பு? அந்த நாலுலயும் இது என்ன வரைப்பை பத்தி வரைஞ்சிக்கிறேன் நாங்க. நிலையான வரைப்பா, ஆரம்ப வரைப்பா, விரிவடையும் வரைப்பா, இல்லாட்டி சுருங்கும் கட்டமா? என்ன கட்டம் இது? என்ன கட்டம்? சரி, நானே சொல்லுறேன். இங்க வந்து பாருங்க, பூச்சந்தொடக்கம் 14 சில சிறுவர்கள் தானே. இந்த வயசுல வந்து வயசு பிரிவு எவ்வளோ? இங்க வந்து செல்லுங்க, பேசுங்க. இந்த இடத்துல வந்து பிறப்பு வந்து பூச்சந்தொடக்கம் 14 வயது பிரிவினர்கிட்ட வந்து பிறப்பு வீதம் எவ்வளவு காணப்படுகிறது? அது யாரோ இந்த பூச்சியமா எத்தனை நட்டானே பார்த்து சொல்லுங்க. கேர்ள்ஸ் வந்து 3.5, இங்கே 3.5. அப்ப இங்க பிறப்பு வீதம் வந்து என்னவா குறைவா காணப்படுகிறது. அப்படித்தானே? பாருங்க, இறப்பு வீதம், இந்த வயசான ஆட்கள் இறப்பு வீதமும் எவ்வளவு காணப்படுது? இறப்பு வீதத்திட பெருமதியும் என்னத்த குறைவா காணப்படுகிறது. சரியா? அப்படின்னு சொன்னா 75க்கு மேற்பட்டவர்களோட வயசும் குறைவா காணப்படுது. அப்படின்னு சொன்னா நிறைய பேர் மண்டையை போட்டுன்னு அர்த்தம். அப்ப பிறப்பும் குறைவா காணப்படுது, இறப்பும் குறைவா காணப்படுது. இங்க மத்திய வர்க்கத்தில பெருமதி என்னத்த அப்படின்னா தொழிலாளர்களோட இந்த ஆயுள் எதிர்பார்ப்பு எப்படி காணப்படுது? அதிகமா காணப்படுது. அப்ப பிறப்பும் குறைவு, இறப்பும் குறைவு. என்னது இங்க நடந்துச்சு? பிறப்பு குறைவு, பிறப்பு குறைவு, இறப்பு அதுவும் குறைவு தானே. இறப்பும் குறைவாய்க்கிற. ஆயுள் எதிர்பார்ப்பு கூடிய. அப்ப இது என்ன கட்டம்? சுருங்கமா? எங்க பாருங்க, பிறப்பு வந்து நல்லாவே குறைஞ்சிக்கிற. என்ன கட்டம் இது? ஹலோ, ஆரம்ப கட்டம்ங்க. பிறப்பு கூட வைக்கிற. இங்க வந்து பிறப்பு குறைவா காணப்படுகிற. சரியா? இறப்பு என்ன செஞ்சுக்கிற? இறப்பும் குறைஞ்சிக்கிற. இறப்பு கூட காணப்படுகிறதானே. இறப்பும் குறைஞ்சுதான் இருக்குது. பிறப்பும் குறைவு, இறப்பும் குறைவு. ஆயுள் எதிர்பார்ப்பு எவ்வளோ கூடவா காணப்படுகிற. அப்ப இது என்ன கட்டம்? நிலையான கட்டம், சுருங்கும் கட்டம் தானே. ஓமன்னு சொன்னா குயிக்கா சொல்லுங்க. என்ன கட்டம்? நீங்களே சொல்லுங்க டீச்சர். இல்ல சுருங்கும் கட்டமைப்பு தானே. பிறப்பு வீதம் குறைய இறப்பு வீதம் குறையன்னு கிட்டவா சுருங்கும் கட்டமைத வரும். அப்படித்தானே? இது வந்து என்ன கட்டம்? சுருங்கும் கட்டம். பிறப்பும் குறைவு, இறப்பும் நல்லா குறைவு. பாருங்க, பிறப்பும் நல்லா குறைவு, இறப்பும் வீதமும் நல்லா குறைவு. ஆயுள் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடுதலா காணப்படுது. அப்படின்னு சொன்னா இது என்ன கட்டம்? சுருங்கும் கட்டம். விளங்கினா? அப்ப இதுக்கு வந்து இங்க வந்து கேட்டிக்கிற கேள்வி, இப்ப என்னத்தை கேட்டிக்கிற கேள்வி? எனக்கு டச் பண்ண பதில சொரிய. இப்ப என்ன கேள்வி கேட்டிக்கிறேன்? இங்க குடித்தொகை இங்க நாடு எதிர்நோக்கக்கூடிய பிரதான சமூக பொருளாதார பிரச்சனை யாது? அந்த 2வது கேள்வி கேட்டிக்கிறேன். நீங்கள் வரைந்த வரைப்பின் வடிவத்தை இனங்காண்க. சுருங்கும் வரைபடம். சரி, அதுல முக்கிய பண்புகளை குறிப்பேச என்ன சொல்லணும்? பிறப்பும் குறைவு, இறப்பும் குறைவு, ஆயுள் எதிர்பார்ப்பு கூட. அதுதான் அது இயல்புகளை ஐக்க போகுது. விளங்கினா?
சரி, 3வது கேள்வியை பாருங்க. இந்த தரவுகளை படி நாடு பி எதிர்நோக்கக்கூடிய பிரதான சமூக பொருளாதார பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. இப்ப இங்க பிறப்பும் குறைவு. சரியா? இறப்பும் என்னத்த? குறைவு. இறப்பும் குறைவு. அப்ப இந்த நாடு எதிர்நோக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன? இப்ப பிறப்பு குறைன்னு வச்சுக்கோங்களேன், பிறப்பு குறைவு. அப்ப எதிர்காலத்துல வந்து தொழிலாளர் படையில வந்து ஒரு பற்றாக்குறைன்னு ஏற்பட போறோம். நாங்க வந்து கூம்பக வரைப்பு பாக்குறேன் என்னத்த எதிர்காலத்துல என்னத்த நடக்க போறேன்னு சொல்லி பாக்குறதுக்கு தானே. அப்ப வந்து இங்க எதிர்காலத்துல வந்து தொழிலாளர் படை ஒன்றுல ஒரு பற்றாக்குறைன்னு வரப்போகுது. நடுத்தர பிரிவினர் வந்து வயசாகுவாங்க. அப்ப கீழே இருக்கிறாக்கள் என்ன சில பேர் பிறப்பு குறைவுன்னு சொன்னா தொழிலாளர் பற்றாக்குறைன்னு ஏற்பட போறாரு. அப்படித்தானே. அப்ப ஃபியூச்சர்ல வந்து வேலை செய்யறதுக்கு வந்து இளைஞர்கள் எண்ணிக்கை குறைவா காணப்படும். விளங்கினா? இங்க ஆயுள் எதிர்பார்ப்படுத்தது கூட. அப்ப முதியோர்களிட தொகையே கூடுற. விளங்கினா? அதெல்லாம் பிரச்சனை தானே. ஊதியப்படி இல்லாதது ஒரு பிரச்சனை, முதியோட தொகை கூடுறது ஒரு பிரச்சனை. விளங்கினா? இப்ப சனத்தொகை கூடவா காணப்படுகிற. விளங்குற? அதுதான் பிரச்சனை. இப்ப அதை தீர்க்கணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? பிறப்பு குறைவு சொன்னா பிறப்பு வீதத்தை கூட்டணும். அதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்? புள்ள பிறக்கத்துக்கு வந்து பண உதவிகள் தாரேன்னு சொல்லி பெற்றோருக்கு வந்து சொல்லணும். இல்லாட்டி வரிச்சலுகைகளை தாரேன்னு சொல்லணும். என்ன சொன்னா எங்கட நாட்டு மாதிரி இல்ல, வெளிநாடுகள்ல அவங்க வந்து புள்ள பெக்கிறத வந்து சும்மா சுமையாத்தான் கருது. அவங்க எல்லாரும் வேலைக்கு போற அப்படி ரீசனிக்கிறதால அப்ப வந்து நாங்க உங்களுக்கு வரிகள் தார, வரிச்சலுகைகள் தார, பண உதவிகள் தர, அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி பெற்றோரை வந்து நாங்க ஊக்குவிச்சணும். அப்ப அவங்க தானா புள்ளைய பெற்றுக்கிறதுக்கு முன்னுக்கு வருவாங்க. சரியா? அடுத்தது வந்து இங்க வந்து இப்ப வந்து மத்திய வயது பிரிவினரைத்தான் கூட வைக்கிற. முதியோர் இறப்பு வீதமும் என்ன காணப்படுகிற? குறைவா காணப்படுகிற. அப்ப எங்களுக்கு சின்ன புள்ளைகள் தான் இல்லாத. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலும்? வளமையா வந்து ஓய்வு பெருகு ஒரு அப்படின்னா வயசுல ஓய்வு பெருகு வயசுலயே கூட்டலும். வளமையா வந்து 55-60 வயசுல ஒரு ஓய்வு பெருகு என்று சொன்னா இப்ப ஒரு 70-72 வயசு வரை அந்த ஓய்வு பெருகான காலையில இன்க்ரீஸ் பண்ணிடலும். அப்ப அதால வந்து அனுபவமிக்க தொழிலாளர்களை வந்து எங்களுக்கு வேலையில தக்க வச்சு கொள்வதுக்கு ஏழுமா காணப்படுகிற. சரியா? அடுத்தது வந்து இப்ப எங்களுக்கு அது ரெண்டும் செய்யலும். இன்னொரு வேலை என்ன செய்யலும்? இப்ப ஃபியூச்சர்ல வந்து தொழிலாளர்கள் இல்லாட்டி வந்து வேலை நடக்காதே. அப்ப வந்து வெளிநாட்டில இருந்து எங்களுக்கு தொழிலாளர்களை கொண்டு வரையலாம். அப்ப அவங்க வந்து சும்மா வரல, அவங்களுக்கு வந்து வரிச்சலுகைகள் அது இதுகள் கொடுத்து அப்படின்னா குடிவரவு கொள்கைகளை நாங்க தளர்த்தினா வந்து அவங்களுக்கு வந்து விருப்பத்தோடு வருவாங்க. அப்ப எங்களுக்கு தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை வந்து எங்க நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து ஈர்த்து கொள்ள இயலும். விளங்கினா? சரி, அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம் நாங்க. விலங்கல்லாட்டி என்னன்னு சொன்னா கேளுங்க. அடுத்தது குடித்தொகை கூம்பக வரைப்புல ஆண் பெண் வயது தொகுதி மற்றும் பாலின விகிதம் ஆகியன ஏன் செங்குத்து மற்றும் கிடையாச்சிக்கலால பிரிக்கப்பட்டிருக்கிற அதோட முக்கியத்துவத்தை குறிப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிற. இப்ப குடித்தொகையிட வந்து உயிரியல் அந்த வயதையும் பாலினத்தையும் ஒரே பார்வையில் ஒப்பிட்டு நோக்குவதற்கு தான் இந்த அச்சுப்பிரிப்பு காணப்படுகிறது. வயசையும் பாலினத்தையும் வயசை பத்தி சொல்லியது தான் என்னத்தை நடுவுல நாங்க சொல்லுற 0-14 தொடங்கும் அப்படி இல்லைன்னு சில வயசு காட்டுற அதையும் பாலினம் அந்த வயசுல ஆண்கள் கூடவா பெண்கள் ஆண்கள் எவ்வளவு வயிச்சுற பெண்கள் எவ்வளவு வைக்கிறேன்னு சொல்லி ஒரே பார்வையில பாக்குறதுக்காகத்தான் இந்த அச்சுப்பிரிப்பு காணப்படுகிற. இதால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து ஆண்களா கூட பெண்களா கூட ஆண்களை திணைக்கிற எவ்வளவு வீதமிக்கிற பெண்களை எவ்வளவு வீதமிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு இலகுவாக துல்லியமாக பகுப்பாய்வு செய்வதற்காகத்தான் இந்த அச்சுப்பிரிப்பு காணப்படுகிறேன்னு சொல்லி சொல்லலும். அதுவும் கிளியரா? நாங்க இந்த என்னத்த கூம்பக வரைப்பு பார்க்க வந்து ஒரு நாட்டுல வந்து சனத்தொகை கட்டமைப்பை பத்தி எல்லா அம்சங்கள் எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு பொருத்தமான வரைபடமா நாங்க அதை காண்றதால தான் அதை பயன்படுத்திய. சரியா? இதுகளால வந்து நாட்டுல வந்து தற்போது வயது கட்டமைப்பு மட்டும் இல்லாமலுக்கு எதிர்காலத்துல சனத்தொகை கட்டமைப்பை விபரிச்சியத்தால தான் இது வந்து எதிர்கால போக்கு எப்படி காணப்படுகின்றன எங்களுக்கு செல்லேலும். விளங்கினா? நாட்டில் இப்போதைய சனத்தொகை போக்கு எப்படி காணப்படுகின்ற எல்லாம் பாக்குறதுக்கு தான் இந்த இதுகள் உதவு. அப்ப அப்படியும் கேட்கலும் என்னத்த பிரமித் வரைபட நன்மை என்னத்து அப்படி எல்லாம் கேட்டு அதுகள் எல்லாம் குறிப்பிடலும். விளங்கினா? அடுத்தது வந்து நாங்க இரட்டை பார் கிராஃப் பத்தி நார்மலா பாத்துட்டு நிப்போம். என்ன சரி டவுட் இருந்தா கொஞ்சம் குயிக்கா கேளுங்கள். டைம் அப் ஆகுது. விளங்குற? கிளியரா? 3 கிராஃப பத்தி நாங்க இன்னைக்கு படிச்சு அது கிளியரா? செல்லுறாங்க. நல்லா படிங்கொள்கள். லேசான கேள்வி இதையும் செய்யுங்க, மற்றதுகளையும் படிங்க, எல்லாம் படிங்க. கைடு நல்லா பாருங்க. அப்ப MCQ எல்லாம் செய்யலும். இன்னும் உங்களுக்கு கிளம்பிக்க இருந்து படிச்சேலாம். சரியா? அடுத்த பாப்போம் நாங்க. இங்க சொல்லிக்கிற வந்து பின்வரும் அட்டவணையில வந்து 5 மாவட்டங்களோட சரியா அது இல்ல
ரைட். இங்க சொல்லிக்கிற 5 மாவட்டங்களோட 2010 2020 ஆண்டுல நெல் உற்பத்தி பற்றிய தரவுகள் இங்க தரப்பட்டிருக்கிறான். அம்பாறையில் 2010 எவ்வளவு உற்பத்தி, 2020 எவ்வளவு உற்பத்தின்னு சொல்லி இங்க தரப்பட்டிருக்கிற. இந்த தரவுகளை காட்டுறதுக்கு பொருத்தமான அளவு திட்டத்தை பயன்படுத்தி இரட்டை பார் வரைபடம் வரைய சொல்லிக்கிற. சரியா? இப்ப இரட்டை பார் வரைபடம் சொல்லுற ஒரு தரவு பரம்பரையில இங்க பாருங்களேன், இங்க 2 வகையான 2010 ஒரு தரவு 2020 ஒரு தரவு தந்திக்கிறானே. அப்ப ஒரு தரவு பரம்பரையில 2 மாறிகள் தரப்பட்டிருந்தா அந்த 2 மாறிகளுக்கு இடையிலான பெருமானங்களை ஒன்றோடொன்று இணைஞ்ச முறையில பார்கள் அமைச்சு காட்டியதுக்கான ஒரு பொருத்தமான முறை தானே இரட்டை பார் வரைபா காணப்படுகிறது. இந்த வரைபை வரைகிறதுக்கு நாங்க வரைபை வரைஞ்சது இருக்கிறதானே, அதை பார்த்து காட்டியே சொல்றேன். இந்த வரைபை பாருங்க. இந்த வரைபைல என்ன சொல்லிக்கிறேன், இந்த வரைபைல நாங்க வரையத்துல நிலை குத்தச்சுல நிலை குத்தச்சொண்டு கிடையான சொண்டு வரையுது. நிலை குத்தச்சிட தரவுகளோட பெருமானத்தை போடுற. கீழுக்கு என்னது அம்பாறு 2 போட தந்திக்கிறே அதை போடுற. சரியா? அதுக்கு மாவட்டத்தை போடாச்சு. அப்ப இங்க தலைப்பு போடணும், மூலம் போடணும், வேற என்னது அச்சுகளுக்கு பெயரிடுகிறது கட்டாயம். அச்சுகளுக்கு பெயரிடணும். சரியா? அடுத்தது குறியீட்டு விளக்கம் கொடுக்கணும். இந்த கலரால் என்னது குறிப்பிடப்பட்டிருச்சு 2010, இந்த சோப்பு கலரால என்னத்தை குறிப்பிடப்பட்டிருச்சுன்னு சொல்லி குறியீட்டு விளக்கம் கொடுக்கணும். இங்கே அவ்வளவுதான் இந்த பாக்ராஃபே மாதிரி தான் இதே வழிகள் சம்பந்தம் காணப்படணும். இங்க ஒரு பிழை என்னன்னு சொன்னா, இப்போ 1வது இங்கனட்ட பூச்சியத்துக்கும் இந்த அம்பாரிக்கும் இடையில ஒரு பொட்டி கெப் போடணும், மற்றதெல்லாம் 2 கெப் போட்டிக்கிறையா. அந்த ஃபர்ஸ்ட் இதுவும் 2 வரி கெப் போடணுமே, அது அந்த மிஸ்டேக் உண்டாகிக்கிற. அதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. விளங்கினா? இந்த இந்த பார்களுக்கு இந்த அடுத்தது இந்த ஒரு செட் வருது பண்றத புறத்துல 2010 2020 வரையுதுன்னு சொன்னா அது 2க்கும் இடையில இடைவெளி விடப்படாது. விளங்குறா? விளங்குறா? சரி. இங்க பார்களுடைய என்னது பார்களுடைய இந்த அகலம் சமனா காணப்படணும். பார்களுக்கு இடையிலான இந்த இடைவெளி இங்க ஒன்னாத்தும் இந்த 2வது மாதிரியே 2 பொட்டி விடுறேன்னா 2 பொட்டி விடுங்க, ஒரு பொட்டி விடுறேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு பொட்டி விடுங்க. சரியா? அப்ப அந்த இடைவெளி சமனா காணப்படணும். தலைப்பு போடணும், மூலம் போடணும், குறியீட்டு விளக்கம் கட்டாயம். இந்த அளவிடைகள் எல்லாம் போட தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லை. சரி, இதெல்லாம் தேவையில்லை. சரியா? அடுத்தது இந்த நிலை குத்தச்சாலை என்னத்தை செல்லுற அந்த நெல் உற்பத்தி அப்படின்னா குறியீட்டு விளக்கம், இதுல மாவட்டங்களை பத்தி சொல்ற அப்ப அதெல்லாம் எழுதணும். நாங்க அதுவும் கிளியரா நாங்க பார்த்தாதே ஃபார்மேட் தான். நீங்க விளங்கிட்டா? சரி, அப்படித்தான் இரட்டை பார் கிராஃப் வரையுது. இரட்டை பார் வரைப்பு இது வரைக்கும் இல்ல. அதால சம்டைம் உங்களுக்கு எதிர்பார்க்க சான்ஸ் இருக்கிற. சரியா? அதால நீங்க பாத்துக்கோங்க. இந்த 4ஐயும் மிச்சமா பாத்துக்கோங்க. அடுத்ததுல மேலும் சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி. வரைவது தெரியும் தானே? இப்ப 1ஆத்த மட்டும் நான் சொல்லி காட்டுறேன், கேட்டுக்கோங்க. இப்ப இதுல அம்பாறை மாவட்டத்துல 2010 120, 2020 150 காணப்பட்டதானே. அப்ப நாங்க இப்ப இந்த கிராஃப் பாருங்களேன். இப்ப நீங்க கிராஃப் பாருங்க. 1வது இது இங்க பாருங்க, இதுல 120 இதுல 150 சொல்லி வரையுது. இப்ப நீளத்தால குறிப்பிட்ட 2010 சொன்னா 1வது 2010 சொன்னா அது பிறகு மத்த தரவுகளையும் 1வது 2010 அதுக்கு பிறகுதான் 2020 குறிப்பிடணும். அது விளங்கினா? அந்த தரவுக்கு 120 சொன்னா 120 150 அந்த ஓர்டருக்கு குறிப்பிட்டுன்னு போறேன். இதுல என்ன சரி டவுட் இருக்கிற? சரி, என்ன அந்த வளமையா வர்றது அந்த நார்மல் என்னது எளிய பார் கிராஃப் மாதிரி தான் இது செட்டாவே வரையுது. அவ்வளவு வித்தியாசம். விளங்கினா? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. நீங்கள் வரைந்த வரைப்பின் அடிப்படையில 2010 இருந்து 2020 வரையான காலப்பகுதியில நெல் உற்பத்தியில் ஏற்பட்ட பொதுவான போக்கினை நாங்க இப்ப எப்படி எழுதி இருக்கும்? அதே மாதிரி ஃபார்மேட் தானே வர. அதே ஃபார்மேட் தான் நீங்க வர போற. இப்ப இந்த வரைஃபை பாருங்க. இந்த அட்டவணை பார்த்தே நாங்க சொல்லுவோமே, வரைஃபை பாக்குறதை விட அட்டவணை பாக்குறது ஈஸி. சம்டைம்ஸ் சில வரைஃபை பிள்ளையா வரைஞ்சாலும். சரியா? இப்ப இங்க பாருங்க, 2010 இந்த வரைஃபை பாருங்க. எல்லா வருஷமுமே இந்த 2010 விட 2020 உற்பத்தி என்ன நடந்திருக்குது? இது 120, 150, 90, 110, 80, 105, 70, 85, 50, 85. அப்ப உற்பத்தி என்ன நடந்திருக்குது? கூடிக்கிறது. அப்ப வரைஃபை பார்த்தீங்க விளங்க எப்படி எல்லா மாவட்டங்கள்லயும் 2010 விட 2020 ஆண்டுல நெல் உற்பத்தி அதிகரிச்சிருக்கிற படம் பார்த்து கதை சொல்லுறதுதான். விளங்கினா? அப்படி ஒரு பாயிண்ட் குடிக்கலாம். இல்ல அடுத்தது என்ன வளம் எழுதுற மாதிரி எங்க கூட உற்பத்தின்னு சொல்லி பார்க்கணும். எங்க கூட உற்பத்தி
அம்பாறை மாவட்டத்துல. அப்ப இல்ல 2010லயும் சரி 20லயும் அது தனி கூட 2000 இல்லாட்டி எங்களுக்கு தனித்தனி எழுதவும் இல்ல. 2010 அம்பாறை மாவட்டத்துல கூடுதலான உற்பத்தி காணப்படுகிற 2020லயும் அம்பாறை மாவட்டத்துல காணப்படுது. ஒப்பிட்டு எழுதவும் இல்லம், தனித்தனி எழுதவுமே வேண்டிய மாதிரி எழுதலும். எங்களுக்கு எப்படி சொல்ற அட்டவணையை பார்த்து நாங்க கதை சொல்லி விட்டுட்டா விட முடிஞ்சு விளங்கினா. எங்க கூட உற்பத்தி அம்பாறை மாவட்டத்துல. அப்ப 2010லயும் சரி 2020லயும் சரி அம்பாறை மாவட்டம் தான் உயர்ந்த நெல் உற்பத்தியை பதிவு செஞ்சுக்கிறேன்னு சொல்லலாம். அது எந்த அளவுன்னு கொடுத்தாலும் சரி 2010 120 என்ன மெட்ரிக் டன்ல காணப்பட்ட 2020 வந்து 105 மெட்ரிக் டன்ல காணப்பட்ட அளவு குறிப்பிட்டாலும் சரி குறிப்பிடாட்டியும் சரி. அதுக்கப்புறம் எங்க குறை என்று சொல்லி பார்க்கணும். எப்பயும் அதே ஃபார்மேட் தான். எங்க கூடன்னு சரி இப்ப எங்க குறைய உற்பத்தின்னு பார்க்கணும். எங்க குறைய உற்பத்தி மட்டக்களப்பு வெட்டிக்குளோல 2 வருஷமே அதேதான் குறு. அப்ப எழுதல மட்டக்களப்புல 2010லயும் 2020லயும் குறைஞ்ச உற்பத்தியில பதிவு செஞ்சிக்கிற அப்படின்னு. அடுத்தது வந்து எல்லா மாவட்டத்திலுமே உற்பத்தி என்ன செஞ்சிக்கிற அதிகரிச்சிக்கிற. அதுகள் எவ்வளோல இருந்து எவ்வளோன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு அம்பாறை மாவட்டத்தில் இருப்போமா சரி அம்பாறை மாவட்டத்தில் இருப்போமே. அம்பாறை மாவட்டத்துல வந்து 2010ல 120 காணப்பட்ட நெல் உற்பத்தி 2020 150 அதிகரிச்சு காணப்படுகிற. அண்டாதபுரத்துல 2010ல 90% நெல் உற்பத்தி காணப்பட்டு அது 2020 110 காணப்பட்டு அப்படின்னு சொல்லி நாங்க படம் பார்த்து கதை செல்லுறது விளங்கினா. டீச்சர் ஓ சொல்லுங்க. அம்பாறையில 120 வீதம் 2010ல 2020ல 30% அதிகரிச்சிருக்கு அப்படி எழுதலாமா? 30% அதிகரிச்சிக்கிறேன்னு சொல்லலாம். இல்லாட்டி 150 அதிகரிச்சிக்கிறேன்னு சொல்லலாம். அதுதான் படம் பார்த்து கதை சொல்றது. நீங்க அது விரும்பிய மாதிரி உங்களுக்கு விரும்பிய எப்படி இப்ப இப்படித்தானே. இப்ப ஒருத்தருக்கு வந்து காளைய காட்சி வரையும் கொண்டு சொன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வரையுது. ஆனா வரைகிறது எல்லாமே சரிதானே. எல்லாமே காளைய காட்சியை தானே வரையுதுண்டா விளங்குறா. நீங்க இது லேசி 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 இந்த பகுதி லேசி. நீங்க எழுதிக்கோங்க. எங்க கூட நீங்க அட்வான்ஸ் ஓவரா எழுத போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் இந்த கழுவு நீரோட்டத்துக்கு சொன்ன உலர் வளையம் ஈரவலம் அப்படியே எழுதி நீங்க பிள்ளையாக்கி கொள்ளாமலுக்கு படத்தை பார்த்து என்னத்தை சொல்லிக்கிறோம் அதை மட்டும் எழுத பாருங்க. அப்ப ஒரு நாளும் பிழையாகிறல்ல விளங்கினா. நீங்க என்ன மட்டுக்கு பயிற்சி செய்யறோம் அந்த மட்டுக்கு நீங்க பேப்பரை ஈஸியா எடுத்துக்கொள்வாங்க. கடைசி நல்லா கடைசி பாடம் தான் லாஸ்டா நடக்க போற ஒரு பாடம் தான் ஜியோகிராபி. அப்ப அழகா கிளியரா படிச்சு நிம்மதியா படிச்சு எழுதிடலாம் உங்களுக்கு விளங்குறா. டீச்சர் இது ஈஸியா இருக்கு செய்யலாம். ஈஸியா இருக்கிறதான் அதுதான் நானும் சொல்ல லேசு. ஒவ்வொரு கிராஃபும் எப்படிங்கிறதான் கொஞ்சம் தெரியும். குரூப்ல மர போடுங்களா ஒவ்வொரு கிராஃபும் என்னன்னு. சரி அப்ப கிளாஸ் விளங்க இல்லையா சொல்லி தந்தது? இல்ல விளங்கிட்டு. சரி நான் ரிப்பீட் போட்டு விடுறேன். உங்களுக்கு வேணும் என்று சொன்னா இப்ப இது ரெக்கார்ட் போடுறேன். ரெக்கார்டையும் பார்த்துக்கொள்ள மைக்கும் சரியா? இல்ல எனக்கு எப்படின்னா ஒவ்வொரு வரைக்கும் பார் வரைக்கும் எப்படி அப்படி அந்த இதுகள் சும்மா அடிக்கடிக்க ரைட் சரி அங்க நான் சொல்லி தாரேன். திரும்பி நான் வாய்ஸ் வந்து போட்டு விடுறேன் குரூப்ல சரியா? அடுத்தது 3வது சொல்லுங்க. அந்த படங்கள் இருந்தா போடுங்க. ஓகே நோட்ஸ் இல்லையா? இருக்கு டீச்சர் நோட்ஸ் இருக்கியானா அதுல கீரல் என்ன? ஓகே சிம்பிளா சொல்லு. இக்கிறது ஒரு மாசம் நல்ல பிள்ளைகள் சொல்லிதாரேன். நான் அந்த குரூப்ல போட்டு விடுறேன். சரி கட்டாயம் போட்டு விடுறேன். சரி அடுத்த 3வது கேள்வியை பாருங்க. நாங்க குயிக்கா முடிச்சிடும் இது ரெண்டையும் பார்த்துட்டு சரியா? 3வது கேள்வி கேட்டுக்கிட்டு எல்லா மாவட்டங்களையும் நெல் உற்பத்தி அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய புவியியல் காரணிகளை குறிப்பிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப அது நாங்க பொதுவா எழுதுறது. அது என்ன கேள்வி வருவாரு அந்த இடவிலக்கப்படம் தந்து அதுல நெல் உற்பத்தி அதுகளோட கேட்டிக்கிற மாதிரி இங்க ஒரு பொதுவான கேள்வி ஒண்ணு கேட்டிக்கிறேன். எப்பயும் இப்படி கேட்கறதுல சம்டைம் தான் இப்படி கேட்கிறேன். அப்ப பாருங்க எல்லா மாவட்டங்களையும் நெல் உற்பத்தி வந்து அதிகரிச்சிக்கிறதானே சரிதானே? அது கேள்வி 2010 இந்த எல்லா மாவட்டத்திலயுமே நெல் உற்பத்தி வந்து அதிகரிச்சிக்கிற 2010 விட 2020 அதிகரிச்சிக்கிற. இதுக்கு இப்படி நெல் உற்பத்தி அதிகரிச்சு அதுக்கு சாதகமான சரியா புவியியல் காரணிகள் என்னன்னு சொல்லி கேட்டிக்கிறேன். சொல்லுங்க பாப்பா என்ன வரும்? அளவான மழை வீழ்ச்சி சூரிய ஒளி காலநிலை வந்து சாதகமா காணப்பட்டிருக்கும். காலநிலை சாதகமா காணப்பட்டிருக்கும். மழை வீழ்ச்சிகள் கிடைச்சிக்கும். அதான் இப்ப இங்க கேளுங்க. அதுக்கு 4 புள்ளி தானே. அதுக்கு நீங்க ஷோர்ட்டா இப்ப உதாரணத்துக்கு இப்ப காலநிலை மழை கூறுறதா கிடைச்ச காலநிலை சாதகம் அப்படின்னு மட்டுமே எழுதாம அதை கொஞ்சம் விளக்கமா எழுதினா. இப்ப பாருங்களேன் இப்ப நீர்ப்பாசன வசதி இப்ப எப்படி சொல்லுற நீர்ப்பாசன வசதிகள் வந்து மேம்பாடு அடைஞ்சிக்கிறதால என்னத்த இந்த நெல் உற்பத்தி வந்து அதிகரிச்சிக்கிற
அப்படின்னு சொல்லலாம். காலநிலையில சாதத்தன்மை அப்படின்னு சும்மா நோமலா எழுதாமலுக்கு நெற்பயிற்சிகைக்கு தேவையான சீரான வெப்பநிலைகள் பருவ மழைகள் கிடைச்சிக்கிறதால என்ன என்ன சொல்லுங்க நெல் உற்பத்தி அதிகரிச்சிக்கிறேன்னு சொல்லலும். அடுத்தது மண் வளங்களை பத்தி பாருங்க. மண் வளம் என்று சொன்னா இந்த பகுதியில நெல் உற்பத்திக்கு தேவையான வண்டல் மண் இல்லாட்டி சத்துள்ள மண்ணுகள் கிடைச்சிக்கலும், அதால உற்பத்தி அதிகரிச்சிக்கலும். அடுத்தது வேற என்ன சொல்லலும்? இந்த மாவட்டங்கள்ல அந்த சமநிலையான இல்லாட்டி சிறிய சரிவுகளை என்ன நவீன வசதி விவசாயத்துல இயந்திர அங்க பாருங்க, நீங்க கேட்டிக்கிற புவியியல் காரணி. நீங்க சொல்றது புவியியல் காரணியா? புவியியல் காரணி தொழில்நுட்பத்தை சொன்னா பத்தி பௌத்திக சொல்றது. காரணி தானே? ஓ, பௌதிக காரணி. அப்ப அதுக்குள்ள தொழில்நுட்பம் வரையலுமா? இல்ல. அதுதான் சொல்றேன். இந்த சின்ன சின்ன விஷயங்களால தான் இந்த மார்க்ஸ் இழக்கிற பகுதிகள். இப்ப இதே கேள்வி அந்த இடைவிலக்கப்படத்துல வர அந்த கேள்வியை தான் இதை கேட்டிக்கிறீங்க. இதுல எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. விளங்குற அந்த இடைவிலக்கப்படம் கட்டாய கேள்வி, இது சாய்ஸ் கேள்வி, அவ்வளவு வித்தியாசம். அப்ப அந்த வடிகால் அமைப்பை பத்தி சொல்றேன்னு சொன்னா சமநிலையான நிலங்களை கொண்டு காணப்படுகிற இல்லாட்டி கொஞ்சம் சரிவு கொண்ட காணப்படுகிறதால நீரை தேக்கி வச்சேலும் அப்படியே வசதி காணப்படலும், அதால் உற்பத்தி அதிகரிச்சுக்கிறேன்னு சொல்லி எழுதலும். லேசு நீர் பாசனத்தை வச்சு எழுதலும், காலநிலையை வச்சு எழுதலும், மண் வளத்தை வச்சு எழுதலும். சிம்பிள் தானே? தரை தோற்றம் கொடுக்கணுமா? தரை தோற்றம் தரை தோட்டம் குடிக்கலாம். தரை தோட்டம் தான் சொன்னேன். இப்ப சமநிலையை காணப்பட்டா தண்ணியை கூடுதலா தேக்கி வச்சல, கொஞ்சம் சரிவா காணப்பட்ட தண்ணியை சேமிச்சு வைக்கணும். அப்ப ஏண்டா நெற்பயிற்சி செய்யறதுக்கு என்ன எங்களுக்கு அந்த அந்த தண்ணி உள்ள மண் தானே வேணும். அப்ப தண்ணியை தேக்கி வச்சதால் உற்பத்தி அதிகரிச்சாலும் அப்படி எழுதலும். தரை தோட்டம் செல்லலும். எங்களுக்கு நாங்க கொடுக்குற பாயிண்ட்ஸை கொஞ்சம் தரை தோட்டம் நம்ம சும்மா கொடுக்காமலுக்கு தரை தோட்டம் இதுதான் என்று சொல்லி கொடுத்தால் சரி, இதைத்தான் நாங்க தரை தோட்டம் என்று செல்ல வரேன். என்ன சரி, இப்ப தரை தோட்டம் என்று சொல்லியது இப்ப உதாரணத்துக்கு இப்ப செல்றனே நீர்ப்பாசனம் என்று சொல்றது நாங்க என்னத்தையும் செல்ல வாரேன்னத்தை நாங்க எங்கிட்ட மீன் பண்ணணும். விளங்குறா? சரியா? சரி, அப்ப லாஸ்ட் கேள்வியை பார்ப்போம். இங்க சொல்லிக்கிட்டு எளிய பார் வரைபடம் ஒன்றோடு ஒப்பிடும் போது இரட்டை பார் வரைபடத்துல பிரதான பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். எளிய பார் வரைபட ஒப்பிடத்துல இரட்டை பார் வரைபட பயன் என்ன? இப்ப எளிய பார் வரைப்பும் இரட்டை பார் வரைப்பும் ஒரே மாதிரி, இங்க ரெண்டு செட்டை நாங்க சேர்த்து வரையுது, அவ்வளவு தானே வித்தியாசம். அப்ப எளிய பார் வரைபடம் ஒன்றோட ஒப்பிடத்துல இரட்டை பார் வரைபட பயன் என்ன? இரட்டை பார் வரைபட பயன் என்னத்த? இலகுவா வரையலாம். ரெண்டுமே இலகுவா வரைஞ்சு கொள்ளையிலும் தான். சரி, நானே ஷார்ட்டா சொல்றேன், டைம் அப் ஆகிட்டு. எளிய பார் கிராஃப் சொல்ல ஒரு மாறிட இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல தரவை மட்டும் தானே காட்டுக, ஓதானே? அப்ப இரட்டை பார் கிராஃப்ல எப்படி ரெண்டு வேற வேற காலப்பகுதி இல்லாட்டி ரெண்டு மாறிகளோட தரவை எங்களுக்கு ஒரே பார்வையில் எளிதா பாத்துக்கிறதுக்கு ஏழுமான மாதிரி காணப்படுகிற. விளங்கினா? அப்படி காணப்படுகிறதால என்ன ஒப்பிட்டு பாக்குறது லேசி. விளங்கி? இப்ப எளிய பார் வரைஃபை வச்சுக்கொள்ளுமே. இப்ப இந்த தரவை இப்ப 2010 2020 தந்திக்கிற இந்த தரவை நாங்க எளிய பார் வரைஃபைல வரையணும்னு சொன்னா 1வது 2010 அது வந்த வரைஃபை மட்டும் 1வது வரையணும். தரவை மட்டும் அதே போல 2020ஆம் ஆண்டு தரவை மட்டும் இன்னொரு அந்த தரவை மட்டும் இன்னொரு வரைஃபைல வரைய சொல்லி வரும். அது பிறகு அது ரெண்டும் கிட்ட வச்சு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப அது கஷ்டம். அப்ப அதை விட அது லேசிதான். அதை விட ரெண்டு கிராஃபையும் சேர்த்து நாங்க உண்டா வரைகிறதுக்கு தான் இரட்டை பார் வரைஃபைன்னு சொல்லி சொல்லுறேன். அப்படி வரைஞ்சா என்னத்துங்களுக்கு லேசா வரைஞ்சு கொள்வதற்கு மேலும் இலகுவா விளங்கி கொள்வதற்கு மேலும், சரியா, அந்த பார்களுக்கு இடையில காணப்படுகிற அந்த வேறுபாட்டை இலகுவா அறிஞ்சு கொள்ளும் மேலும் அந்த ஒவ்வொரு தொகுதிகளுக்கு இடையில அப்படின்னு சொன்னா இப்ப அம்பாறை மாவட்டத்துல அது ஒரு தொகுதியை எடுத்தா அது 2010 எவ்வளவு வித்தியாசம் 2020 எவ்வளவு வித்தியாசம் என்று சொல்லி எங்களுக்கு இருக்கலும். விளங்கினா? அந்த தொகுதிகளுக்கு இடையிலான வேறுபாடு எல்லாம் எங்களுக்கு இலகுவா ஒப்பிடையிலும். இதுகள் தான் அது என்னத்த பயன்பாடா காணப்பட போற. விளங்கினா? ஓ மிஸ். இப்ப இவ்வளவுதான் 4 கிராஃப பத்தியும் பார்த்தாச்சு. பெரும்பாலும் இந்த 4ல 2 போடுறதுக்கான சான்ஸ் 100க்கு 70 செல்ல 70 என்ன 100 செல்லுங்களை கன்ஃபார்மா செல்ல நாங்களிலே பேப்பர் எடுக்கிற. அப்ப 100க்கு 70% எடுக்கலும். இந்த மாதிரி பேட்டர்ன்லயே தான் வரப்போகுது. நீங்க முந்தைய பாஸ் பேப்பரில் ஒப்பிட்டு பார்த்தாலும் பார்க்கலாம், இதே பேட்டர்ன் தான் வரப்போகுது. விளங்கினா? அப்ப இந்த பகுதியை நீங்க உங்களோட நீங்களாக எழுதி பாருங்க. அதே நேரம் இன்னும் எக்ஸ்ட்ராவா பேப்பர்களை செஞ்சு பாருங்க. எந்த ஒரு செமினாருக்கு நீங்க ஸ்கூல்லையும் எங்கேயும் சரி போனாலும் சரி, அந்த பாடத்தை சார் வேணா படுத்துட்டு தானே எனக்கு அது கிளியர்ன்னு சொல்லி விடாமலுக்கு நீங்க உங்களோட கையால எழுதி பாருங்க. எந்த ஒரு பாடமும் சரி நீங்களா கையால எழுதி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம்ல அது ஹெல்ப் ஆயிக்க போகுது. விளங்கினா?
சரி, ஓ மிஸ். இருக்கிறதே கொஞ்சம் காலம், ஜோகிரபி கடைசி பாடம். அப்ப ஜோகிரபி அழகா நிம்மதியா படிச்சேலும் சரியா, பெருச கஷ்டப்படுத்திக் கொள்ளவே தேவையில்லை. எல்லா பாடமும் அப்படிதான். நீங்க எவ்வளவு பேப்பர் செய்யறோ, எவ்வளவு பிராக்டிஸ் ஆகிக்கிறோ, அந்த மட்டுக்கு தான் பேப்பர் உங்களுக்கு லேசா வாரா கஷ்டமா வாரா அப்படின்னு. ஏன்னு சொன்னா இப்ப நான் பேப்பர் செய்யாமலுக்கு படிச்சு மட்டும் இப்ப எல்லா பாடம் எனக்கு கிளியர், எதுல கேட்டாலும் எனக்கு சரி என்று சொன்னாலும் கேள்வி பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு வருஷம் வித்தியாசமா தான் வரப்போறேன். அப்ப நீங்க ஏற்கனவே நிறைய பேப்பர்கள் செஞ்சிருந்தா இதுக்கு இப்படித்தான் ஆன்சர் எழுதணும்னு சொல்லி டக்குன்னு வாரதான் எக்ஸாம் ஹால்ல, அப்ப உங்களுக்கு அந்த கேள்வி புதுசு இல்லை, ஏற்கனவே பழகின கேள்வி ஒன்று மாதிரி தான் காணப்படுது. அப்ப அதே அணுகிறது லேசாயிக்கு. அவ்வளவுதான். அந்த பேப்பர் செய்தாக்களுக்கும் பேப்பர் செய்யாதாக்களுக்கு மிச்சிற வித்தியாசம். மத்தபடி எக்ஸாம் எல்லாருக்கும் லேசா தான் நிக்கிற விளங்கினா. அந்த 3 ஹவருக்குள்ள நாங்க எவ்வளவுக்கோ எங்களை நாங்க 3 ஹவருக்குள்ள நாங்க எவ்வளவு எழுதுறோமோ அதுக்கு தான் மார்க்ஸ். என்ன இந்த உலக ரிசல்ட்ஸை மட்டும்தான் மதிப்பிடுங்க விளங்கினா. நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க, எல்லாருக்கும் நான் சொல்றேன். எல்லாராலையும் மேலும் ஒருத்தர் மேலாண்டு சொன்ன ஏழுவல் வர வார யாரு சரி இல்லை. அப்ப நல்லா படிங்க, 7 மாணவட்டுக்கு நல்லா படிங்க. படிச்சு என்ன செய்யுங்க, எக்ஸாம நல்ல முறையில செஞ்சு முடியுங்க விளங்கினா. இந்த டைம் அட்வைஸ் தாரதும் சிலக்களுக்கு கோவம் தான் வரும், எனக்கு கடைசி டைமே. அப்ப எப்படி சரி நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுங்க. நீங்க யோசிங்க, என் எதிர்காலம் நான் படிச்சால் மட்டும்தான் மாறுக, நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும், நல்லா படிச்சணும், A-level பாஸ் ஆகணும், நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பாஸ் ஆகணும். அப்பதான் ஒரு காலத்துல உங்களோட பிள்ளைகளுக்கு படிங்கன்னு சொல்லி நீங்க செல்லும். இல்லாட்டி இப்ப பிள்ளைகள் தெரியும் இந்த நேரம் படிச்சுட்டு வருங்க, அப்படி எல்லாம் நடக்கும். அதனால நல்லா படிங்கோ, நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க. அப்ப நாங்க கிளாஸ் முடிச்சு கொள்வோம் சரியா? ஓகே மிஸ், தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. சரி அப்ப